ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தறிய வாருமையா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கெதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெறச் செய்பவரே. சாவுக்கெதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெறச் செய்பவரே. சரீரங்களில் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. சரீரங்களில் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. பலனில்லாத நேரங்களில் சொல்வன்னாள் பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. சொல்வன்னாய் பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஸ்தலத்தில் எடுக்கிற ஒவ்வொரு ஜெபமும் ஐயா உமக்கு மகிமையாய் மாறட்டும் ஐயா. பரத்தை நீ திறக்கிற தேவனாயிருக்கிறையா. அடியார்களாக எங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும், பரலோகம் களி கூறப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் மறு உத்தரவை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஸ்தலத்தை கர்த்தரை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி ராஜா. ஒவ்வொரு பலப்படுத்துவீர், திடப்படுத்துவீர் ஐயா. தேவனை ஒவ்வொரு மக்களையும் கர்த்தரை நீர் அழைத்து வந்து சேர்க்க போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் தடைகளும் உடைக்கப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அல்லேலூயா. நன்றி. நாம் சங்கீத பகுதிக்காக ஜெபிக்க போகிறோம். சங்கீதத்தினால் தேவன் எதை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அதை தேவன் வெளிப்படுத்தட்டும். அந்த சகோதரனை முழுமையாக இரத்த கோட்டைக்குள் மூடிக்கொண்டு
தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, நன்றி உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர் ஐயா, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தரை சங்கீதம் கொடுக்கும் மகனை இரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ளும் ஐயா. தடுமாற்றங்கள் இல்லாதபடி ஐயா, சபைக்குரிய கர்த்தரை வார்த்தைகளை கர்த்தரை செம்மையாய் நடத்த என் தேவனை மகனை ஆசீர்வதியும். உச்சிருந்து உள்ளங்கல்வரிக்கும் அபிஷேகித்து பாதுகாத்து மகனோடு நீ இடைப்பட போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அதே வேளையில் நாம் துதி ஆராதனை வேலைக்காய் நாம் இந்த நாளில் போகிறோம். மகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். மகள் ஆவில் நிரம்பப்பட வேண்டும். ஆவில் நிரம்பி துதி செலுத்த வேண்டும் என்றால் துதி மத்தியில் தேவன் வாசம் செய்கிறவராயிருக்கிறார். மகளுடைய எல்லாம் பலவீனங்களும் நீக்கி தேவனுடைய பிரசனம் அளவில்லா ஊற்றப்பட்டு சபைக்கு கடந்து வரத்தக்கதாய் நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் தேவனே, ஆறுதலின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவாதி தேவனும் அன்பின் தேவனும் இரக்கத்தின் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவனை ஆராதனை செய்யும் மகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. தேவனை உச்சிருந்து உள்ளங்கள் வரைக்கும் உமது அபிஷேகத்தால் நிரப்பும் ஐயா. தேவனை கர்த்தாவே, ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்ட பரிமள தைலமாக தேவன் அவன் தாடியில் நிரம்பி அங்கில் சென்று சபைக்கு சென்றதாய் பார்க்கிறோமே. அவ்விதமாய் கர்த்தரே, துதி ஆராதனை மகிமையை காண மகளை மூடிக்கொண்டு வழிநடத்த போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவின் சுவிசேஷ அக்கினி சபையின் வாலிபர்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். வாலிபர்கள் வருங்காலங்களில் வல்லமையான ஊழியக்காரர்கள். அவர்கள் சாத்தான் எந்த விதத்திலும் கை வைக்காதபடி முழு வாலிபர்களும் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் தேவனே, இரக்கத்தின் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த பூலோகத்தில் சுற்றி திரிந்த நாட்கள் எல்லாம் கர்த்தரே உமது பிரசனத்தை வெளிப்படுத்தினீர் ஐயா, உமது வலிமையை வெளிப்படுத்தினீர் ஐயா. அதனால் கர்த்தரே வாலிபர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. வாலிபர் கர்த்தரே வருங்காலையில் உமது தூண்களாய் நிற்கிறார்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு வாலிபரும் இழந்து போகாதபடி, உலகத்தின் பின்னால் திரும்பி பார்க்காதபடி, தேவனை களைப்பில் மேல் கை வைத்தவன் திரும்பி பார்க்கான் என்று சொன்னது போல் இந்த வாலிபர்கள் ஒவ்வொருவரும் தெய்வ பிரசனத்தால் நிரப்பி ராஜா, தட்டைகளை உடைத்து அவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போகிற கிருபைக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. அதே வேளையில் ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்காய் ஜெபிப்போம், பிள்ளைகளுக்காய் ஜெபிப்போம். இந்த பிள்ளைகள் எந்த ஆசிரியர்கள் எவ்விதமாய் அவர்களை செலுத்துகிறார், அந்த ஆவி வல்லமையாய் பிள்ளைகளை நடத்தப்பட வேண்டும். பிள்ளைகளை ஒப்புக்கொடுமா, அவர்கள் தேவன் சொல்கிறார், பிள்ளைகளை வர தடைப்படாது இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அவ்விதமாய் சிறு பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம், வரப்பட்டு ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஐயா. சிறு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. சிறு பிள்ளைகளை கர்த்தரே என்னிடத்தில் வரவிடுங்கள், யாரும் தடை பண்ணாதீர்கள் என்று சொல்லியிருக்க ஐயா. தேவனே, இந்த குழந்தைகள் எல்லாம் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் தேவனை இடை கட்டப்பட வேண்டும் ஐயா. பாலகன் வாயிலை துதிய வைப்பேன் என்று நீர்தான் வாக்கு கொடுத்திருக்கிற ஐயா. பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா, துதியினால் நிரப்பும் ஐயா. பிள்ளைகள் வருங்காலில் வளர்கிற காலத்தில் தெய்வ பயத்தோடு கர்த்தாவே வளர நீர் கிருபை தருவீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி. இந்த சபையில் வார்த்தை கொடுக்கும் ஊழியர்களுக்காக, மேய்ப்பர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்களை தேவன் ஆளுகை செய்ய வேண்டும். அவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அவர்கள் தேவனுக்காகவே வாழ வேண்டும். தேவனுக்காகவே நம்மை வழிநடத்த வேண்டும். அவர்களை தேவன் கண்காணியாய் வைத்த நோக்கம் இந்த ஆடுகள் சிதறுண்டு போகாதபடி தேவனை வார்த்தைகளால் கட்டி அவர்கள் நிற்க வேண்டும். அதனால் கர்த்தரை கண்காணிகளும் ஊழியர்களையும் ஒப்புக் கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த சபையில் கொடுத்த ஊழியர்களுக்காய், மேய்ப்பர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் ஆண்டவரே. அவர்களை வழி நடத்துவர் நீங்கள் ஐயா. தேவனே, ஒரு வார்த்தையிலும் ஒன்றும் மனித மாமிசத்தால் வராதபடி என் தேவ ஆவியானவர் வெளிப்படுத்துகிற விதமாய் தேவனை இந்த சபைக்கு தர வேண்டும். நல்ல உணவுகளை தந்து தேவனை போஷிக்கத்தக்கதாய், தேவனை மக்கள் உணர்வடையத்தக்கதாய், தேவனுக்கு வாழத்தக்கதாய், ஒருவரும் கர்த்தரை உலகத்தையும் பார்க்காதபடி, ஊழியர்களையும் பார்க்காதபடி, எங்களை அழைத்தவரும் புண்ணியங்களை அறிவிப்பதற்காய் எங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேறத்தக்கதாய் உம்மையே நோக்கி ஐயா உமக்கு மகிமை செலுத்த ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக ராஜா. நன்றி அப்பா. சாட்சி நேரத்திற்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் அநேக சாட்சிகளை கொண்டுதான் தேவன் நடத்துகிறார். நம்ம ஒரு நேரத்தில் உணராமல் இருக்கும். இந்த நாட்களும் ஜீவனை கொடுத்து நிற்க வைத்திருக்கிறார். அதுவும் அவருடைய கிருபை தான். அதையும் நம்ம சாட்சியாய் தான் நான் பார்க்க வேண்டும். சாட்சிகளுக்காய் ஜெபிப்போமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் தேவனே, இரக்கத்தின் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சாட்சிகளை உருவாக்குறவரும் சாட்சிகள் உமக்காய் மகிமையாய் கர்த்தரை வார்த்தைகளை சொண்டு நாமத்தை மகிமைப்படுத்த போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி. சாட்சிகளை எழுப்புவீராக ராஜா. இன்னுமாய் தேவனே, ஒருவரும் சாட்சிகளை கொண்டு சோர்ந்து போகாதபடி வல்லமையாய் செய்ய ஒவ்வொருவரும் கிருபையாய் இறங்கி ஆசீர்வதிப்பீர் ஐயா. இலங்கையில் இருக்கும் அக்கினி சுவிசேஷ
சுவிசேஷ சபைக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. அன்பின் தேவனே, இரக்கத்தின் தகப்பனே ஐயா, இலங்கையில் இருக்க மக்கினி சுவிசேஷ சபையை உன் பொறுப்பாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த தேசத்தில் தேவநாமம் மகிமைப்பட வேண்டும். அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவநாமம் மகிமைப்பட வேண்டும். அந்த தேசத்தில் உமது எழுப்புதலுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ராஜா, நன்றி. அவ்விதமாய் இலங்கை, இந்தியா, பிரான்ஸ், இஸ்ராயல் இந்த தேசத்திற்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா. அன்புக்கு பாத்திரரே, சமாதான பிரபுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளை அனுசரிக்கத்தக்கதாய் தேவனே, இந்த தேசங்களில் நீ சபைகளை எழுப்பி இருக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, இலங்கை, இந்தியா, பிரான்ஸ் தேசத்தில், இஸ்ரவேல் தேசத்தில் தேவனே ஜெபங்கள் அதிகமாய் காணப்பட வேண்டும் ஐயா. முரட்டாட்டம் உள்ள மக்கள் எல்லாம் மனமாற வேண்டும் ஐயா. தேவனுக்கென்று தன் அர்ப்பணிக்க வேண்டும் ஐயா. இந்த தேசத்தில் இருக்கும் மக்களை ஆசீர்வதித்து உமக்காய் தெரிந்து கொள்ள போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகமெங்கும் ஆவியானால் நடத்தப்படும் சபைகளுக்காய் நாம் ஜெபிக்க போடுவோம். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா. உலகமெங்கும் இருக்கும் சபைகள் உம்முடைய சபை. நீ ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை ஐயா. உலகத்தில் உள்ள எல்லாம் சபைகளும் அபரிவிதமாய் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் கர்த்தரே ஆராதனையை பொறுப்படும் ஐயா. ஆரம்பம் முதல் முடிந்தரம் நீங்க பொறுப்படுங்கப்பா. ஒரு ஊழியக்காரன் இது என்னால் ஆனது என்று சொல்லாதபடி, என் தேவனால் நடத்தப்படுகிறேன் என்று சொல்லத்தக்கதாய், இது என் சபை என்று சொல்லாதபடி, இது தேவனுடைய சபை என்று சொல்லத்தக்கதாய் நீர் மாற்றுவீராக ராஜா. அநேக சபைகளை கர்த்தரே யாரு நடத்துகிறார்களோ அவர்களை பேரை சொல்லி இது அவருடைய சபை என்று சொல்லுகிறார்கள். தேவனே, அப்படி அல்ல தகப்பனே. எல்லாம் சபையும் உமக்கு உரியது ராஜா. நீ ரத்தத்தினால் சம்பாதித்த சபை. அந்த சபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அல்லேலூயா. தீர்விருந்துக்காய் நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா. தேவாதி தேவனும் அன்பின் தேவனும் இரக்கத்தின் தகப்பனுமாய் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த திருவிருந்துக்காய், இந்த விசேஷத்தை திருவிருந்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவளை யாவையும் ஆசீர்வதியும் ஐயா. இதை பயத்தோடும் நடுக்கத்தோடும் காணப்பட வேண்டும் ஐயா. ஏனோ தானோ மனிதர் பார்க்கிறார்களே, அவர் நான் எடுக்காத விட்டால் பாவத்தோடு தான் அவர் என்ன நினைப்பார்கள் அல்ல தகப்பனே. தேவனை ஒப்புரவு ஆயிற்று ராஜா. தேவனை திருவிருந்தில் கலந்து கொள்ள என் தேவனை ஆசீர்வதிப்பீராப்பா. மேய்ப்பர்களுக்காய் நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா. நீ கொடுத்த மேய்ப்பர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மேய்ப்பர்கள் கர்த்தரே கரிசனம் உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், தேவனை இந்த சபையை அழகாய் நடத்துகிறவர்களாய், தேவனை தண்ணீர் அண்டையில் கூட்டி சேர்க்கிறவர்களாய் நீர் மாற்றி ராஜா. தேவனே, ஒவ்வொரு ஊழியர்களும் வல்லமையாய் பயன்படுத்துவீராக ராஜா. தேவன் கொடுக்கிற ஆலோசனையின்படி, சித்தத்தின்படி இவள் நடத்த நீர் கிருபை தந்து வழி நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி ராஜா. கடைசியாக நடக்கம் இருக்க இந்த முடிவு வரையும் தேவன் நம்மளோடு கூட இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஜெபத்து வீடாக தேவன் பலத்த காரியங்களை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவை நடக்க போகிற இந்த நாளிலும் ஆராதனையும் தேவனை சகலமும் உன் பொறுப்பாத்தில் ஜெயிக்கிறோம்ப்பா. எல்லாம் உம்மால் உண்டானது ஐயா. நீங்கள் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் ஐயா. ஒவ்வொருவரும் அபரிவிதமாய் ஆசீர்வதியும் ஐயா. சங்கீதம் கொடுக்க மகனுக்காய் ஜெபிக்கிறோம். மகனை பலப்படுத்தி திடப்படுத்தி தேவன் பேசட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீத புஸ்தகம் அதிகாரம் 65 பக்கம் எண் 708. தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லோரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர்.
வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது. அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. ஆமென். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்கள் பரிசுத்த ரத்தம் எங்களை தகுதிப்படுத்துகிறமைக்காக துதிக்கிறோம். எங்கள் குற்றங்களை பாவங்களை பாராத பரிசுத்த கண்ணரே அப்பா, அவர் நீதிபரரே அம்மை துதிக்கிறேன் ஆண்டவர். அவர் பரிசுத்த தெய்வமே அம்மை துதிக்கிறேன் ராஜா. அப்பா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
ஹalleluya ஹalleluya உமக்கு நன்றி ராஜா, நன்றி கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்ம ஆராதிக்கும் தேவன் எத்தனை நல்லவர் அப்பா. அவர் கிருபை நிறைந்தவர், மகிமையின் ராஜா, சிந்தைகளின் கர்த்தர் அப்பா. வானத்தில் உள்ள தூதர்கள் போற்றும் பரிசுத்தர், எங்களுக்காக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்த தெய்வமே, அன்பு நேசரமை துதிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அவருடைய வல்லமை பெரியதே, அவர் இரக்கம் பெரியதே அப்பா. அவர் எங்கள் மேல் வைத்த தயவு பெரியதே, அமை துதிக்கிறேன் ராஜா. தம்மை நோக்கி தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார், அமை துதிக்கிறேன் ராஜா அப்பா. அமை துதிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இருளின் வல்லமைகளை மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற எங்கள் தகப்பனே அப்பா. அவரை நித்தியானந்த ஏக சக்கராதிபதி ஆண்டவரே அப்பா. அவர் ஒருவரை சாவாமை உள்ளவர் அப்பா. நித்திய மகிமை உடையவரே, அமை துதிக்கிறேன் ராஜா. நித்திய ஆறுதலை அளிக்கிறவரே, அமை துதிக்கிறேன் அப்பா. நல் நம்பிக்கையை கொடுக்கிறவரே, அமை துதிக்கிறேன். நல் வசனத்தினால் தேற்றுகிறவரே, அமை துதிக்கிறேன் அப்பா. நற்கிரிகளை பெருக செய்கிற தெய்வமே, அமை துதிக்கிறேன் ஆண்டவரே. அவர் மாத்திரமே எங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தை கொடுக்க வல்லவரே, அமை துதிக்கிறேன் அப்பா. எல்லா சாப பாவங்களையும் முறிக்கிறவரே, அமை துதிக்கிறோம் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உண்மையை உயர்த்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஹalleluya மை துதிக்கிறேன் அப்பா. மை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா அப்பா. மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அப்பா. எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் தைரியத்தையும் விசுவாசத்தையும் ஆண்டவரே அப்பா அவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஸ்லாக்கியத்தையும் உண்டாயிருக்கிறதே அப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி தாமே எங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா அது ஒருபோதும் எங்களை ஆண்டவரே வெட்கத்துக்கு உட்படுத்தாதே அப்பா. மை துதிக்கிறேன் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் தாமே எங்களில் அன்பு கூர்ந்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை பாவங்களற கழுவி நம்முடைய தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆண்டவரே ஏற்படுத்தினவருக்கே அப்பா சதா நாட்களும் ஸ்தோத்திரம் கனமகிமை உண்டாக வேண்டுமாய் ஆண்டவரே. என்ன நாளில் நம்மை நோக்கி பார்க்கிற ராஜா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு கற்று தந்து வழி நடத்துகிறவரே மை துதிக்கிறேன் அப்பா. வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் ஆண்டவர் உம்மிடம் என்று உள்ளனவே மை துதிக்கிறேன் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருப்பதற்காக மை துதிக்கிற ராஜா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய்
நம்மளை விட்டு கொடுக்காத ரத்தம். ஹalleluya ஹalleluya. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவர் அப்பா. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்றவர் அப்பா. எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த தேவன் அப்பா. அவர் நம் சமூகத்துக்கு நமக்கு முன்பாக கடந்து சொல்லி, அவர் சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து சொல்லி, அவர் எங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிற தேவன். ஹalleluya அன்பை வெளிப்படுத்துகிறதே. ஹalleluya. ஓ மக்கு நன்றி 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 ராஜா. ஓ நன்றி தகப்பன், உங்க அன்புக்காக நன்றி, உங்க அரவணைப்புக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா மக்கு நன்றி நன்றி. ஹalleluya. அப்பா மக்கு நன்றி. ஓ என் கண்மலையான என் கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியில் உயர்ந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவன் ஆண்டவரே. எத்தனை நல்லவர் அவர், எத்தனை நல்லவர். இந்த உலகம் கைவிடும் போது நம்மளை அரவணைத்துக் கொண்ட தெய்வம் ஆண்டவரே ராஜா. அவர் நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவன். அவர் முகத்தில் நம் முகத்தில் உள்ள கண்ணீர்கள் யாவும் துடைக்கிற தேவனாய் இருக்கிறவர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி 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 அப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தாங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தாங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லவே. தேவனை
துதிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அப்பா, உம்முடைய கிருபையும் சத்தியமுமாய் இருக்கிறதே துதிக்கிறேன் ஆண்டவரே. வார்த்தை மாம்சமாகி ஆண்டவரே கிருபையும் சத்தியமாக வெளிப்பட்டதே துதிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை உன்னிடத்தில் சேர்த்து கொள்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. அப்பா, கர்த்தரை பற்றிலே உயர்ந்தவராய் இருக்கிறீர் அப்பா. உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்ந்திருப்பதாக ஆண்டவரே. உலகின் ஒளியாய் சுடரொளி பட்டயமாய் ஆண்டவரே. ஜெய கிறிஸ்துவாய் ஆண்டவரே. கர்த்தரை பற்றிலே உயர்ந்திருக்கிறவராய் இருக்கிறார் ஆண்டவரே. அவரை உயர்த்துவீராக ராஜா. உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாக அப்பா. ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி ராஜா. அப்பா, உம்மை துதிக்கிறேன் அப்பா. கர்த்தரினுடைய காலத்தில் ஸ்தோத்திரித்து உள்ளளவு என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று தாவீது ராஜா எழுதியிருக்கிறார். அப்பா, எனக்கு வருகிற எல்லா இக்கட்டுகளும், இன்னல்களும், தீமைகளும், சத்துருவின் சகல அதிகாரங்களும் எல்லாம் ஆண்டவரே, எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா, இந்த துணிகளை பைபிளை சிறந்துகளை பிதாவே கொண்டு துதித்துக்கொண்டே இருப்போம், துதிப்போம், துதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, எக்காலத்திலும் ஆண்டவரே துதிக்கு பாத்திரரே, துதியில் மகிழ்வர தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் என்னை துதிப்பார்கள் என்று ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அழைத்தீரே ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. எங்களுடைய எல்லா நிலையிலும் ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் வேதனை நேரத்திலும், எங்கள் கண்ணீர் நேரத்தில் அப்பா, எங்கள் துயர நேரத்தில் ஆண்டவரே, எங்கள் நிந்தை நேரத்தில் ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய சந்தோஷ நேரத்தில், எங்கள் மகிழ்ச்சி நேரத்தில், எல்லா நேரத்திலும் அப்பா உம்மை நாங்கள் துதிப்போம் அப்பா. துதித்துக் கொண்டே எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. பாடுவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி எல்லாரும். ஆராதனை உமக்கே. ஓ, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை உமக்கே. பாடுவோம். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எந்தன் பலவின் நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. சொல்லுவோம். எந்த பலவின் நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜாய் பெறலானி, எதற்கு பயமில்லையே. இயேசு ராஜாய் பெறலானி, எதற்கு பயமில்லையே. எல்லாரும் ஆராதனை, ஆராதனை,
அப்பா இயேசுவே உமக்கே. எல்லாரும் குரலை எழுப்பி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Thank you Lord. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. சொல்லுவோம். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவோ. செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ராஜா நீ செய்த பாடுவோமா. நீ துதித்திடுவே. ஆராதனை இயேசுவே உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஓ தெய்வமே, இந்த நல்ல வேளையில பாடு மகளே, பாடு பாடு மகனே. ஓஹோ, தேவனை ஆராதிக்கிற ஒரு நல்ல பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்காத இந்த ஒரு பாக்கியம். ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் ராஜா. எல்லா மகிமைக்கு பாத்திரரே, இம்மட்டும் நடத்தினவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவர், உமக்கு நன்றி ராஜா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த ரசை சொல்லுவோமா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளிலே உமது சமூகத்தில் கொண்டு வந்தீரே, எல்லா தடைகளையும் நீக்கினவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக, உமது நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமுடைய இயேசு ராஜாவே, உம்மை நாங்கள் ஆண்டவரே உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, கண்ணீரோடு வேதனையோடு துன்பங்களோடு அநேக தேவைகளோடு எதிர்பார்ப்போடு ஆண்டவரே, இந்த நாளிலே உமது சமூகத்தில் அப்பா பார்க்கிற கேட்கிற வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் குடும்பங்களையும் ஆண்டவரே உமது ஆளுகைக்குள்ள எங்களை தருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மிடத்தில் வந்தவர்கள் ஆண்டவரே அப்பா, அவங்க வாழ்க்கை செழிக்க செய்கிறவரு, அவங்க வாழ்க்கை தொழிற்க செய்கிறவரு, அவங்களை மீண்டுமாய் வணைக்கிற தேவனே, ஓ உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே ஆண்டவரே உமது வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்குள்ள இடைப்படுவதாக. அப்பா எங்களை ஒரு கருவியாய் நீர் பயன்படுத்த
பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் மாத்திரம் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. உம்மையே உயர்த்துகிறோம் சுவாமி. எல்லா துதி ஸ்தோத்திர கன மகிமை உமக்கே செலுத்தி எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட நாங்கள் இந்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிற காரியங்கள், போன கிழமை நாங்கள் பார்த்தோம். இந்த வேதத்தில் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிற அந்த குடும்பங்களை குறித்து, சந்ததிகளை குறித்து நாங்கள் பார்த்தோம். அதே போல் புதிய ஏற்பாடில் ஒரு குடும்பத்தை, அங்கே அந்த சந்ததியை பார்த்தோம். அவங்க வாழ்க்கையில் எப்படியாய் அவங்க வாழ்ந்து காட்டினார்கள், அவங்க வாழ்க்கையில் என்ன குறைகள் இருந்தது. ஆகவே அவங்க பொய் சொன்னதுனால ஆண்டவர் ஆசீர்வதிக்கலை. இதை நல்லா விளங்கி கொள்ளணும். அப்படின்னாக்கா அவங்க பொய் சொன்னாங்க, அப்புறமா செல்வ சீமானா இருந்தாரெல்லாம் இவர் போதகம் பண்ணினார் என்று சொல்லி, அப்படி அல்ல. அதுக்கு அவங்க கட்டாயம் என்னது, விலக்கரியம் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு தெரியுங்களாங்க, ஆண்டவர் சொன்னார் 75 வயசில், ஆனால் 100 வயசில் தான் அவருக்கு குழந்தை. அப்போ 25 வருஷம் அவர் வாழ்க்கையில் என்னது, போராட்டங்கள் வந்தது. ஆகவே தேவன் அப்படியாக உடனே அவர் அப்படியாக ஏமாந்து போகிற கடவுள் இல்லை. அப்படியாக அவர் எது வேணுமோ செய்கிறார் அல்ல. அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களுக்குத்தான் தேவன் அவர்களை செய்வார் என்று நாங்கள் பார்க்கிறோம். சரி, அப்படி என்று சொன்னால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த புதிய ஏற்பாடில் ஒரு தலை சிறந்த ஒரு குடும்பத்தை, அந்த தீமோத்தேயுவின் குடும்பத்தை குறித்து பார்த்தோம். அந்த குடும்பம் எவ்வளவு ஒரு ஆண்டவர் மேலே விசுவாசமுள்ள, ஒரு வைராக்கியமுள்ள ஒரு குடும்பமாக இருந்திருக்க வேண்டும். ஆகவே அந்த பாட்டியிடத்திலும் அந்த தாயிடத்திலும் இதோ அந்த பேரனிடத்திலும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை, நாங்கள் மாயமற்ற ஒரு விசுவாசத்தை அங்கே நாங்கள் பார்த்தது நாங்கள் கடந்த வாரத்தில் பார்த்தோம். ஆகவே அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து, அப்படியாக நாங்கள் தேவனுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக நாங்கள் ஒருபோதும் செயல்படாதபடிக்கு, நாங்கள் அவங்களுக்கு பொய் சொல்லாதபடிக்கு, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவரிடத்தில் உண்மையாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் நடக்கும்போது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். சரி, நல்லது. ஆகவே இப்படியாய் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறார், நல்லது. ஆனால் அன்பானவர்களே, நாங்கள் மாத்திரமல்ல, அதுதான் நாங்கள் பார்க்கிறோம். ஆபிரகாமை மாத்திரமல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறவளே நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். ஏன்? நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நாங்கள் ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால், நாங்கள் எங்களுக்கே நாங்கள் ஜெபிப்பதல்ல, எங்கள் சொந்தத்துக்கு, குடும்பத்துக்கு, எங்கள் பிள்ளை, கணவன், இதெல்லாம் நல்லம். ஆனாலும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளுக்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியம் உண்டு. நாங்கள் மற்றவர்களுக்காக என்னது, ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. மற்றவர்களுக்காக நாங்கள் திறப்பில் இருக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற செய்திகளை நாங்கள் பார்க்கும் பொழுது, எல்லா நாடுகளிலும், எல்லா திசைகளிலும், எல்லா தேசங்களிலும் இன்றைக்கு பார்க்கும் பொழுது, குஜராத்தில் ஒரு புதிய ஒரு கொள்ளை நோய் வந்திருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? கேரளாவில் ஒரு கொள்ளை நோய் வந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? சிறு பிள்ளைகள் எத்தனை பேர் குஜராத்தில் மரித்து போனார்களாம். அன்பான சகோதர சகோதரிகளே, மாத்திரமல்ல, பங்களாதேசத்தில் அங்கே இன வெறி போராட்டங்கள், எத்தனை பேர் மரித்து இருக்கிறாங்க. இப்போ உலகம் முழுவதுமா எங்கு பார்த்தாலும் பேரழிவுகளை பார்க்கிறோம். ஒரு பக்கத்தில் வெள்ளங்களை பார்க்கிறோம், இன்னொரு பக்கத்தில் பார்க்கிறோம், இந்த பிபிசி இந்த டிவிலெல்லாம் பார்க்கும்போது அக்கினினால் எரிந்து காடுகளாய் மாறிக்கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் தேவ பிள்ளையாக இருக்கிற உன்னையும் என்னையும் தேவன் எதற்காக அழைத்தார்? கடைசி நாட்களில் இவை எல்லாம் நடக்கும். ஆனாலும் கூட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் திறப்பில் இருந்து, ஆண்டோட சமூகத்தில் இருந்து அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லித்தான். ஆகவே இன்றைக்கு எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன் இந்த தேசத்தில் ஆண்டவர் எங்களை அந்நிய தேசத்தில் கொண்டு வந்து இவ்வளவு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாரே, இந்த தேசத்தின் இன்றைக்கு பார்க்கிறோம் அரசியல் காரியங்களை பார்க்கும் பொழுது, 1ஆம் தேதி அன்றைக்கு ஊழியக்காரன் மூலமாய் அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே பெரிய பிளவு வரும் இந்த அரசியல் என்று சொல்லி
சொல்லி அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இது சரி, இதெல்லாம் ஏன் நடக்கிறது தேசத்தில் என்றைக்காக நாங்கள் ஆராய்ந்து பார்க்குறோமா, யோசிக்கிறோங்க. அது ஏன் இதெல்லாம் நடக்கிறது? ஏன் ஆண்டவர் அன்றைக்கு சொன்னார் இதெல்லாம் நடக்காததற்கு முன்பாக தீர்க்க தரிசனமாய் சொல்ல காரணம் என்ன? அதற்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் இந்த தேசத்துக்காக. இன்றைக்கு நிறைய இந்த ஒலிம்பிக் என்று சொல்லி எல்லாம் இந்த பிரான்ஸ் தேசத்தில் அநேக கோலாங்கலங்கள், என்ன கொண்டாட்டம், என்ன அநேக காரியங்கள் செய்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருக்கு எதிராய் செயல்படுகிற காரியங்கள், அதில் எத்தனை காரியங்கள் பிள்ளை இப்போ வரும்போது கூட அதை போட்டு காட்டினார்கள். நீங்கள் பார்த்தீர்களா? கொண்டாட்டங்கள் ஒரு பக்கம் என்று சொன்னால் கிறிஸ்துவை இதோ அந்த இடத்துல கொச்சப்படுத்துவதாகவும் இயேசுவுக்கு எதிராய் செயல்படுகிறதை பைபிள் எழுதியிருக்கிறதுங்க. கடைசி நாளில் அவர் குதிரையில் ராஜாவாய் வருவார் என்று சொல்லி, ஆனால் அந்த ராஜாவுக்கு பதிலாக பிசாசை வச்சு இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு எதிராய் செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஏன் இது நடக்கிறது? இதோ இந்த கடைசி நாட்களிலே பிசாசுக்கு கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது. ஆகவே எத்தனை ஜனங்களை வஞ்சிக்கலாமோ எல்லாரும் வஞ்சித்து அவன் பக்கமாய் நகம் வஞ்சகமாய் இழுத்து கொள்ளும்படியாக இப்பேற்பட்ட காரியங்கள் நடக்கிறதை பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, அமெரிக்கா தேசத்தில் அநேக ஆலயங்கள் விற்கப்படுது. ஏன் இந்த பிரான்ஸ் தேசத்தில் கூட இதோ ஆலயங்கள் விற்கப்பட்டு அது கிளப்புகளாக அநேக காரியங்கள் இந்த நாட்களில் நடக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அன்பானவர்களே, அது பக்கம் ஒரு பக்கம் உண்மை இருந்தாலும் கூட கர்த்தருடைய ரட்சிப்பு யாரும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. அது ரட்சிப்பு பரவி கொண்டே தான் இருக்குமாம். அல்லேலூயா. அது இன்றைக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நான் சொன்னேன் புள்ளி விவரம், இந்த உலகத்திலே கிறிஸ்துவர்கள் தான் முதன்மையாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? அன்றைக்கு இயேசு ஒருவராய் வந்து இதோ 12 பேரை அழைத்து ஆண்டவராகிய கர்த்தர் அன்றைக்கு இதோ அவருடைய சுவிசேஷத்தை உலகம் எங்கும் போய் சொல்லி இதோ ஜாதி ஜனங்களை என்னுடைய பிள்ளைகளாய் சீடர்களாய் மாற்றி அவளை இதோ போதகம் பண்ணுங்கள், அவளை என் பிள்ளைகளாய் மாற்றுங்கள் என்று சொன்னாரு. அது இன்றைக்கும் நடக்கிறது. ஆண்டோடைய வருகை மட்டும் அது நடக்கும். ஆகவே அதை யாரும் தடை பண்ண முடியாது. எத்தனை பிசாசுகள் எழுப்பி எத்தனை காரியங்களை ஆண்டவருக்கு எதிராய் செயல்பட்டாலும் அவை எல்லாம் ஒரு நாள் நொறுக்கப்படும். அன்பான சகோதர சகோதரிகளை யோசித்து பாருங்க. இது அந்த ட்ரம்ப் அந்த இடத்துல அவர் சுடப்பட்ட போது அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? இயேசு தான் அவரை காப்பாற்றினாராம். அல்லேலூயா. இதோ நொடி பொழுதுல அவர் மரித்து போயிருப்பார். எத்தனை பேர் அந்த அமெரிக்கா தேசத்தில் துப்பாக்கியால இதோ லீடர்கள் சாகப்பட்டு இருக்கிறார்கள், கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு நொடியில அந்த மனிதனை காப்பாற்றினார் இயேசு என்று சொல்லி அறிக்கையிட்டு இருக்கிறார். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாங்கள் வல்லமை போல வந்து கேட்டுட்டு மற்றவர்களுக்கு சொல்லி போட்டு போறது அதல்ல. அன்பான சகோதர சகோதரிகளே, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டோட பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏன் இப்பேற்பட்ட தடைகள், ஏன் இந்த காரியங்கள், இதற்குத்தான் சொல்லப்படுகிறது. ஆகவே நாங்கள் பெரிய பெரிய காரியங்களை நாங்கள் செய்து அப்படியாக பாவங்களை செய்யாதபடிக்கு நாங்கள் அப்படியாக இருந்தாலும் கூட அன்பான சகோதர சகோதரிகளே, எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு காரியங்களை நாங்கள் செய்கிறோமா? அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக 2 நாளாகம புஸ்தகத்தில் 7வது அதிகாரத்தில் எடுத்து வாசிங்கள். நாங்கள் வாசிக்க கேட்போம். 14வது வசனத்தை வாசிக்கிறார்கள். 2 நாளாகமம் 7வது அதிகாரத்தில் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் பாருங்களேன், வாசிக்கிறார்கள் நமக்காக. 7:14வது வசனத்தை வாசிக்கிறார்கள். வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் இந்த இடத்துல தெள்ள தெளிவாய் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற மில்லியன் கணக்கான ஜனங்கள் யாருடைய ஜனங்கள்? எல்லா தேவ ஜனங்கள். ஆனால் தேவனால தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த தேவனுக்கு எத்தனை பேர் செவி கொடுக்கிறார்கள்? எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள்? அதுதான் இன்றைக்கு கேள்வி. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் 3-4 காரியங்களை தேவன் அந்த இடத்துல இது வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். முதலாவது, தங்களை அவங்க என்ன பண்ணணுமா? தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. தங்களை தாழ்த்த வேண்டும். காரணம் என்ன? இது தாழ்த்துகிறவன் தான் கர்த்தராலே என்ன பண்ணப்படுவானா? உயர்த்தப்படுவான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அந்த தாழ்மை இருக்கிறதா எங்கள் வாழ்க்கையில? அப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்குள்ள இதோ இன்றைக்கு வந்திருக்கிறதா முழுமையாய்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், எங்களை ஆராய்ந்து பார்ப்போம், கேள்வி எழுப்பி பார்ப்போம். அன்பானவர்களே, இதோ ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, தங்களை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த தாழ்த்தப்படுகிற அடுத்தது ஜெபம் பண்ணணும் என்று சொல்லி, அப்ப தாழ்த்தப்பட்டு தாழ்மை உள்ளவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? கேட்பாருங்க. அடுத்தது பாருங்களேன், நீ ஜெபம் பண்ணு. அப்ப முதலாவது நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது பாருங்களேன், எங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பெருமைகள் மேட்டிமைகளே எங்கள் வாழ்க்கையில எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. தாழ்மையாய் நாங்கள் தேவ சமூகத்துக்கு போகும் பொழுது எங்கள் ஜெபத்தை அவர் கேட்பாராம். அடுத்து மாத்திரமல்ல, அவர் ஜெபம் பண்ணி அடுத்தது என்ன பண்ணோமா? எங்கள் ஜெபம் பண்ணும் போது நாங்கள் எங்கள் வாழ்க்கையில என்னத்தை காணுகிறோம்? தேவனை என்ன பண்றோம்? நாங்கள் சந்திக்கிறோம். அந்த இடத்துல ஜெபம் என்பது கடவுளும் மனிதனும் இணைவது. அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணும்போது எங்கள் தேவன் எங்களுக்கு வெளிப்படுகிறவராக இருக்கிறார். என் முகத்தை தேடி அங்க தங்க பொல்லாத வழிகளை. இப்ப வந்து பாருங்களேன், ஆண்டவர் இடத்துல வந்தபோது அந்த பேதுரு பாருங்களேன், இந்த மீனெல்லாம் பிடிச்சிட்டோன்னா ஆண்டவர் சார் ராமெல்லாம் கிடைக்கல, ஒன்றும் இல்லை, கிடைச்சிட்டோன்னா பாருங்களேன், அவருக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்து இயேசு என்ன சொல்றாரு? என்னை விட்டு போயிடுங்க, வேண்டாம், நான் பாவி. பாருங்களேன், எவ்வளோ ஒரு அவங்க உள்ளத்துல பாருங்களேன் குத்துண்டவராய் அவர் தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகள், ஆனால் இயேசு இல்லாமல் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில இல்லவே இல்லை. அதனால தான் பேதுரு கடைசி மட்டும் ஆண்டவருக்காக அவங்க எல்லாம் ஜீவனை தந்தவங்க. அல்லேலூயா. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்தது சொல்லுது பாருங்களேன், அந்த இடத்துல உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் என்ன பண்ணோமா? நீங்கள் என்னது விட்டு திரும்பினால் என்று மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சரி, எங்கள் வாழ்க்கையில் இயேசுகிட்ட வராததுக்கு முன்ன நாங்கள் பயங்கரமா இருந்தோம், அப்படி இருந்தோம் என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு கூட எங்கள் வாழ்க்கையில சில காரியங்கள், பொல்லாத காரியங்கள் எங்களுக்குள்ள வந்து விடுகிறது. நாங்கள் மாமிசத்தில் இருக்கிறோம் அல்லவா? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அப்பேற்பட்ட காரியங்களை இதோ நீ அறிக்கையிட்டு விட்டு மனம் திரும்பி என்னிடத்துல வா. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே தேவனுடைய இரக்கத்தை பெறுவான் என்று நீதிமொழிகளில் பார்க்கிறோம். ஆகவே அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, இதோ உன் பொல்லாத வழிகளை விட்டு நீ மனம் திரும்பி இதோ அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற இதோ அதை நான் கேட்பேனா. பாருங்களேன், நிறைய காரியங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல என்று சொன்னால் அவருக்கு வந்து எல்லாம் தெரியாதுன்னு அல்ல, எங்கள் ஜெபங்கள் வேண்டுதல்கள் அங்கே போயிருக்கிறது. ஆனால் பதில் கொடுக்காம மௌனமா இருப்பதற்கு காரணம் என்ன? ஒன்று தான், இன்றைக்கு நாங்கள் இதோ முன்னால பார்த்த அந்த காரியங்கள் எங்களுக்குள்ள தாழ்மையாக இருக்கிறோமா? அந்த தாழ்மை உள்ள ஜெபமா இருக்கிறதா? இதோ கர்த்தரை நாங்கள் எல்லா நேரத்திலும் தேடுகிறோமா? எல்லா நிலையிலும் எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் மனம் திரும்பி இருக்கிறோமா? அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார். ஆகவே பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்பேனா? பாருங்களேன், தேவன் சொல்றாரு, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், நான் கேட்பேன் ஐயா, நான் உன் ஜெபத்தை கேட்பேன், உன் கண்ணீரை காண்கிறேன், உன்னுடைய கூக்குரலை நான் அறிந்திருக்கிறேன், நான் கேட்டு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு உன் பாவத்தை மன்னித்து. பாருங்களேன், ஆண்டவர் எங்களை மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். எத்தனை பெரிய அன்புள்ள தேவன் இல்லையா? அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க, எங்கள் பாவங்களை மீண்டும் எங்களுக்கு மன்னித்து
ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு க்ஷேமத்தை தருவேன், உங்களுக்கு சுகத்தை தருவேன், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவேன், உங்க வாழ்வை நான் மாற்றுவேன். இப்படியாக ஆண்டவர் அந்த இடத்துல வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அதை நாங்கள் முழுமையாக பெற்றிருக்கிறோமா? இன்னமாய் அநேக காரியங்களில் நாங்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறோம். அதற்கு என்ன காரியங்கள்? ஏதோ ஒரு இடத்துல எங்கள் வாழ்க்கையில இது பிழைகள் இருக்கலாம். அதை சரி பண்ணி கொள்ளத்தான் ஆண்டவர் எங்களோடு இன்றைக்கும் பேசுகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்ன சொல்லப்படுகிறது. ஆகவே அன்பான சகோதரி சகோதரிகளே, இதோ இந்த வசனத்தின்படி எங்களை தாழ்த்தும் பொழுது, இன்றைக்கு நாங்கள் இந்த செய்தி முடியும் பொழுது நாங்கள் ஜெபித்து ஆண்டவர் அந்த காரியங்களை எப்படியா எங்களை நடத்த போகிறார் என்று பார்க்க போகிறோம். சரி, அப்படியாக பாருங்களேன், சங்கீத புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது அந்த சங்கீத புஸ்தகத்தில் பாருங்களேன் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்க, எடுத்து வாசிக்க கேட்போம். சங்கீதம் 138 அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் எப்படியா சொல்கிறது? சங்கீதம் 138:6 வாசிக்கிறார்கள் எங்களுக்காக. என்னது வாசிக்க கேட்போம். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தார். கர்த்தர் உயர்ந்தவராய். பாருங்களேன், தேவன் அவர் பரலோகத்தில் இருக்கிறார், உயர்ந்தவர், அவர் பரிசுத்த தேவன். அவரை ஒருவரும் என்ன பண்ண முடியாது, அவரை காண முடியாது, காணக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் உயரத்தில் இருக்கிறவர், அவர் உன்னதத்தில் இருக்கிற தேவன். அப்பேற்பட்ட தேவன் அவர் என்ன செய்கிறாராம்? வாசியமா மீண்டுமாய். கர்த்தர் உயர்ந்தவராய் கர்த்தர் உயர்வா இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. பாத்தீங்களா, ஆண்டவர் யாரை நோக்கி பார்க்கிறாராம்? என்ன தெளிவா சொல்லப்படுகிறது. மேட்டிமை உள்ளவனை அப்படி பார்க்கிறான்னு எழுதிக்குதா? பெருமை உள்ளவரை பார்ப்பாரா? அகந்த உள்ளவனை பார்ப்பாரா? இல்லை, தெளிவா சொல்லுகிறதுங்க. அவர் கண்ணுக்கு மறைவா யாரும் இருக்க முடியாது, அது வேற. ஆனால் அவர் கூக்குரலை நீட்டு நீ தாழ்மையா இருப்பாய் என்று சொன்னால் ஆண்டோடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் உன்னதத்தில் இருந்த உயர்ந்த தேவனா இருந்தாலும் கூட, வாசிமா அந்த வசனத்தை என்ன சொல்லப்படு? மேட்டிமையானவனையோ இல்ல அதுக்கு முன்னாலேயே வாசிமா. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி தாழ்மையுள்ளவனை அவர் நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனை தூரத்திலிருந்து அறிகிறார். தூரத்திலே அறிகிறானா? மேட்டிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, என்னங்க நான் அதைத்தான் யோசித்து பார்ப்பேன். நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, என்ன பெருமை வரும்? என்னையா ஒரு சிலருக்கு படிப்பை குறித்து, ஒரு சிலர் தாளந்துகளை குறித்து, வசதிகளை குறித்து, அநேக காரியங்களை குறித்து பார்க்கலாம். அவங்களுக்கு மேட்டிமை, அவங்க பேசுவது பார்க்குறோம். அப்படியாக உலகத்தான். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அப்படி இருக்கலாமா? யோசித்து பாருங்களேன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மேட்டிமையானவனை அவர் தூரத்திலே அவர் அறிந்திருக்கிறாராம். ஆகவே அதிலிருந்து இன்னொன்று காரியத்தை நாங்கள் என்ன அறிந்து கொள்கிறோம்? அவன் கர்த்தர்கிட்ட இல்லை, அவன் இப்போ எங்கே இருக்கிறான்? அவன் தூரத்தில் இருக்கிறான், கர்த்தர்கிட்ட இருக்க முடியாது. விளங்கிட்டா? அல்லேலூயா. அப்போ அவர் தூரத்தில் இருக்கும்போது தான் அதை பார்க்குறாராம். ஆனால் இப்போ ஏன் அவன் தூரத்தில் இருக்கிறான்? அவன்கிட்ட மேட்டிமை இருக்கிறது. அதனால தான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு உன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அப்படி தாழ்த்தும் பொழுது பாருங்களேன், தேவன் என்ன செய்கிறார்? ஆடுகளை பின்னால இருந்தான் தாவீது என்று சொல்லி. அவன் வாழ்க்கையில் பாருங்களேன், சங்கீதத்தில் நான் வசனத்தை காட்டுகிறேன். 113வது சங்கீதத்தில் 6வது வசனத்தை இங்கே பார்க்கும் பொழுது பாருங்களேன், சங்கீதம் என்ன சொல்லுகிறது பாருங்களேன். சங்கீதம் 113 வாசிக்கிறார்கள். 113 சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கிறார்கள் எங்களுக்காக. பாருங்களேன், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் பாருங்களேன், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்க என்னதான் கர்த்தர் தம்மை தாழ்த்துகிறாராம். தேவன் ஏங்க தாழ்த்த வேண்டும்? அதுதான் இன்றைக்கு யோசிக்கணும். கடவுள் ஏன் மனுஷன் எப்படின்னா போட்டோம், நான் படைச்சேன், எல்லாம் நான் தந்தேன், எல்லாம் பண்ணேன், ஆனால் அவன் என் வார்த்தைக்கு என்ன பண்ணல, அவன் கீழ்படியில பாவம் செய்தான், எப்படின்னா அழிஞ்சு போகட்டும், எப்படின்னா கெட்டு போகட்டும் என்று சொல்லி தேவன் விட எம்மாத்திரம் எவ்வளோ நேரம்
பைபிள் தெளிவா சொல்லுகிறது, நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய், மண் என்று நினைக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 90 எழுதியிருக்கிறது. அப்ப அந்த மண் எதுக்கும் ஒன்று உதவாதது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அன்பானவர்களே, அதற்காக தேவன் ஏன் இறங்கி வரணும்? தேவன் ஏன் இந்த மனுக்குலத்தை இதோ மீட்க வேண்டும்? அவர் அவ்வளவாய் இதோ இந்த மனுக்குலத்தை அவர் நேசித்தாராம், மனிதனை நேசித்தாராம். அதோ அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா வெளியேற பெற்றதா இருக்கிறபடினாலே கர்த்தர் வாசிங்க அந்த வசனத்தை வாசிமா. அவர் வானத்திலும் பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்படி சரி தம்மை தாழ்த்துகிறார். அப்புறமா என்ன நடக்கிறது? அவர் சிறியவனை புழுதியிலே, அப்ப பாருங்களேன், அவர் தாழ்த்தி வந்து தேவன் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். தாவீது சொல்றாரு, நான் சின்னவனா இருந்தேன், என்ன புழுதியிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? தூக்கி விடுகிறார். வாசிமா. எளியவனை குப்பையிலிருந்து ஆண்டவர் என்ன பண்றாராம்? உயர்த்துகிறாராம். அல்லேலூயா. பாத்தீங்களா? குப்பை. நான் என்ன சொல்றேன்? நான் என்னையா குப்பையா? இதனால தான் பவுல் என்ன சொல்றார் தெரியுமா? அவர் அப்பவே காலேஜிலலாம் அந்த காலகட்டத்தில் கமாலியல் படிப்பு அவர் படித்தாராம். பெரிய படிப்பு, ஞானந்தோறும், செல்வம், எல்லாம் வசதி எல்லாம் இருந்தது. அவர் சொல்றாரு, இயேசுக்காக என்னதான் குப்பை என்று எண்ணுகிறேன், குப்பை என்று எண்ணுகிறேன். அதனால தான் ஆண்டவர் பாருங்களேன், அந்த குப்பையை பாருங்களேன், இது மகிமையாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு சபைகள் உலகம் முழுவதுமாய் செயல்படுறதுக்கு அவர் எழுதின நிருபங்கள் தான் என்னது, அதை கொண்டு தான் இன்றைக்கு பவுலை கொண்டு தான் ஆண்டவர் சபைகளை நடத்தி வருகிறதை பார்க்கிறோம். அப்போ குப்பையில் இருக்கிறவனை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு அவர் அமர செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. அப்ப எப்போ செய்வார் அது? நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என்னை நான் தாழ்த்துகிறேன் என்று சொல்லி ஒருத்தர் இருந்தாராம். அவர் வெளி தேசத்துல ஒரு தமிழர் தான். அவர் அப்படியாய் தன்னை தாழ்த்தி கொள்ள அவர் உடுத்துக்கிற உடுப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அமெரிக்காவில் இருந்தால் வசதி வாய்ப்பெல்லாம் இருந்துக்குமா இல்லையாதான்? அவர் இருந்தாராம், வசதியாக தான். அவர் பார்த்தாக்கா அவர் கோனிசாக்கு போல ரொம்ப எளிமையான உடையை தான் போட்டுன்னு இருப்பாராம். அவர் பார்க்கும் போதே பரிதாபமாக்கும், அந்த பரிதாபம், என்னையா இவரு எவ்வளோ ஏழ்மையா இருக்கிறாரு, என்னையா இவரு இவ்வளவா தாழ்மையா இருக்கிறார் போல தெரிந்துதான். ஆனால் அவர்கிட்ட ஒரு குணாதிசயம் இருந்துதான், ஒருவருக்கும் ஒரு சல்லி காசும் அவர் என்ன பண்ண மாட்டாராம், அவர் தரவே மாட்டாராம், ஒரு நன்மையும் செய்ய மாட்டாராம், உதவே மாட்டாராம். நான் கதை சொல்லலை, இது உண்மை. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஊழியர் சொன்ன காரியம். அப்போ கொஞ்சம் இது என்ன தாழ்மை? தன்னை பார்க்கும் பொழுது, மற்றவங்க பார்க்கும் பொழுது அவங்க ஐயோ அவரை பார்த்தாக்கா ரொம்ப வறுமையில் ஒரு இதுவாக இருக்கிறாரு என்று சொல்லி என்ன தோன்றுது. ஆனால் அவருக்குள்ள கிறிஸ்துவின் குணாதிசயம் இருந்ததா? இல்லை அன்பான சகோதரிகளே. அதுபோல நாங்கள் இருக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் பாருங்களேன், எளியவனையும் சின்னவனையும் குப்பையிலிருந்து தூக்கி அவர் உயர்த்துவாராம். எங்களை உயர்த்தும்படிக்காகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அவர் தாழ்மையான இடத்துக்கு அவர் வந்தார். நாங்கள் தாழ்ந்து போக ஆண்டவர் வரலங்க. இதுதான் தெளிவாய் தெரிஞ்சுக்கொள்ள சத்தியம் எங்கள் வாழ்க்கையில உங்களை. அதனால தான் சொல்றேன், அவர்கள் செல்வ சீமானு, அவங்க பாருங்களேன் கோலும் தழிவும் பணம், அவன் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார், முற்பிதாக்கள், இப்படி எல்லாம் சொல்றோம். இவன் எல்லாம் அவங்க பெற்றுக்கொண்டாலும் அவங்க வாழ்க்கையில தனக்காக அல்ல, மற்றவர்களுக்காக என்னது அவங்க பயன்பட வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் அவைகளை செய்கிறார். அதை தான் நீங்களும் நாங்கள் செய்ய வேண்டும். இன்றைக்கு ஆண்டோடைய காரியங்கள், ஊழியங்கள் செய்ய வேண்டும். ஆண்டோடைய காரியங்கள் செய்யணும்னா எப்படி செய்யணும்? எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? வாடிக்கை காட்டணும், எல்லாம் வேண்டுமா வேண்டவா? அப்போ ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணும் ஐயா. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீ வஞ்சிக்க கூடாது, நீ தேவனுக்காக செயல்படணும். அப்போ உன்னை மேன்மேலும் என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவார். அப்போ அந்த தாழ்மை எங்க வாழ்க்கையில இது ஜெயத்தை கொண்டு வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், 48வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, லூக்கா 1:48 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ இயேசுவை பெற்றெடுத்த அந்த கன்னிமரியாள் என்ன சொல்றாங்க பாருங்களேன், வாசிங்க. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். போதும் பாருங்களேன், அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை என்ன பண்ணாராம்?
வெறும் தாழ்மை இல்லை, இங்க என்ன சொல்லப்படுகிறது? அடிமை. ஏதோ ஆண்டவருக்கு அடிமை. பார்த்தீங்களா? ஒரு அடிமை பாருங்களேன், அவன் வந்து கெமாண்ட் பண்ணுவான், அது பண்ணு இது பண்ணு, அவன் எல்லாவற்றுக்கும் பணிந்து போகணும். அது போல தன்னை தாழ்த்தினாருங்க. அதனால தான் அந்த அன்னை மரியாள் அவங்க வந்து தன்னை அந்த இடத்துல சொல்லும் பொழுது, அது கீழே இருக்கிற வார்த்தை அவர் சொல்றாங்க, இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் என்னை பாக்கியவதி என்பார்கள். காரணம் என்ன? பாக்கியவானாய் அவர் வைக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்க தன்னை தாழ்த்தினார்கள், ரட்சகருடைய அந்த மீட்பின் பணிக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இதோ ஆண்டவர் தாழ்த்துகிறவனை அவர் உயர்த்தி வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே தேவனைத்தான் நாங்கள் கனப்படுத்த வேண்டும், தேவனைத்தான் நாங்கள் பணிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் மகிமைக்கு பாத்திரர். அடுத்ததாக நாங்கள் பார்க்கும் பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் பிலிப்பியர்ல பார்க்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. அந்த இடத்துல பாருங்களேன், 2வது அதிகாரத்துல 8வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்கும் பொழுது, இங்க பாருங்களேன், பிலிப்பியருக்கு எழுதின அந்த நிருபத்துல 2:8 வாசிக்கிறார்கள். 2 வசனங்களை வாசிப்போம், நாங்கள் பார்ப்போம். இதுல இந்த தாழ்மைக்கு, இன்றைக்கு இந்த செய்திக்கே நாங்கள் அந்த தாழ்மையை எடுத்துக்கொள்வோம். இதுதான் அநேக காரியங்களுக்கு ஜெபம் வேண்டுதல், அந்த இடத்துல அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். அந்த இடத்துல இன்றைக்கு இந்த தாழ்மையை நாங்கள் பார்ப்போம். சரி, வாசியமா 2:8 வாசிங்க. அவர் மனுஷ ரூபமாய் அவர் மனுஷ ரூபமாய் இருந்தும் மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தாராம். பாருங்களேன், இயேசு பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாய் பிதாவுக்கு அவர் எல்லாவற்றிலும் அவர் கீழ்ப்படிந்தார். அதனால என்ன நடந்தது? தம்மை தாமே அவர் என்ன பண்ணாராம்? தாழ்த்தினார். அன்பானவர்களே, எங்களுக்குள்ள அந்த தாழ்மை வரும் பொழுது நடக்கிறது என்னது? வாசிங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவை உயர்த்தினாராம். அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் எல்லா கால்களும் இயேசு நாமத்துக்கு என்ன பண்ணுமா? முட்டங்கம். பிசாசு முட்டங்கவான் இயேசுவின் நாமத்துக்கு. அவர் சாதாரண மனிதனாய் தான் வந்தார், 100% மனிதன். அதனால தான் இன்றைக்கு விதாண்டவாதங்களும், இயேசு மனுஷன் தானே, பைபிளே சொல்லுது, அவன் தச்சனுடைய பிள்ளை இல்லையா, அவங்க சகோதரர்கள் இருந்தார்கள், எல்லாம் உண்மைதான். ஆனால் அவர் மகிமையின் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை என்னை மீட்கும்படி அவர் தாழ்த்தினாராம். அதனால சொல்லுது, வானத்திலும் பூமியிலும் எல்லா கால்களும் இயேசுவின் நாமத்தில் முட்டங்கும் என்று சொல்லி தேவன் அதனால தான் உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னை உயர்த்த ஆண்டவர் விரும்புகிறார். உன் குடும்பத்தை, உன் வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்கள், கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை நாங்கள் இன்னும் செய்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால், உன்னை கர்த்தர் எப்படி உயர்த்த முடியும்? உன்னை எப்படி மேன்மையா வைக்க முடியும்? உன்னை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு பிடிக்காத அருவருப்புகளை உதறி தள்ளிவிட்டு இதோ அந்த ஆபிரகாம் வந்தார். அதனால தான் இன்றைக்கும் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். உன்னை மேன்மையா வைக்க விரும்புகிறார். ஆகவே இதோ அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. அடுத்ததாக ஜெபம் பண்ண வேண்டும். நாங்கள் தாழ்த்துகிறவனை, இந்த தாழ்மைக்கு முக்கியமான காரியத்தை கடைசியில் நாங்கள் பார்த்து, அதுக்கு இயேசுதான் மாதிரியா இருக்கிறார், அதை பார்த்து ஜெபித்து நாங்கள் முடிக்க போகிறோம். ஆனால் அடுத்ததாக நாங்கள் ஜெபத்துக்கு கடந்து போவோம். இது லூக்கா 18வது அதிகாரத்தில் எங்களுக்கு தெரிந்த வசனம். இது அந்த இடத்துல வாசிப்போம். லூக்கா 18:13-14 வாசிக்கும் பொழுது வேதத்தில் இங்கே இப்படியாய் சொல்லுகிறது, இங்கே 2 மனிதர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி, அந்த 2 மனிதர்களும் ஜெபித்தார்கள் என்று சொல்லி அந்த பகுதி எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவனோ என்ன செய்கிறான், அதை நாங்கள் முதல்ல பார்ப்போம். என்னது? வாசிங்க. 13-14 வாசிக்கிறார்கள். வாசிங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்றானாம். பாருங்களேன், அவன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவனாய், அவனை சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டவனாய் வைத்தார்கள், ஆயக்காரன் என்று சொல்லி. ஆனால் இதோ அவன் தூரத்தில் நின்று தன் கண்களையே வானத்துக்கு நேராக ஏறெடுக்க அவன் துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகிய என்னை என் மேல கிருபையாயிரும். பாத்தீங்களா? நான் சொல்றேன், ஆண்டவரே தேவனே என் மேலே
இரக்கமாயிரும், என் மேல இரக்கமாயிருங்க ஆண்டவரே, என் மேல இரக்கமாயிருங்க ஆண்டவரே, இரக்கமாயிருங்க அப்பா. உம்மை அறிந்தும் ஆண்டவரே எத்தனை பிள்ளைகளை விடுகிறோம். அவன் தாழ்மை. அப்புறமா என்ன நடக்கிறது வாசிங்க. அவன் அல்ல, இவனே நீதிமான் இயேசு இப்ப என்ன சொல்றாரு? அவன் அல்ல. அப்படி என்று சொன்னால் இவனுக்கு முன்னால இன்னொருத்த என்னது இன்னும் ஜெபம் பண்ணி இருக்கிறான். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? வீட்டுல போய் நீங்களே வாசிங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் என்ன சொல்றான்? அவன் ஜெபம் பண்றது மாத்திரம் அல்ல, அவன் இன்னொன்று மென்ஷன் பண்றான். அவன் அல்ல, அவனை போல என்னது நான் இல்லை, அவன் கம்பேர் பண்றான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? காணிக்கை போட போகும்போது கூட இயேசு என்ன சொல்றாரு? அவங்க எல்லாம் உள்ளத்துல இருந்து போய் செஞ்சாங்க. அவங்க போய் எல்லாரும் கேட்க மாதிரி சட்டம் கேட்க மாதிரி போட்டாங்களாம். ஆனால் அந்த ஏழை விதவியோ அந்த ஏழை பெண்ணோ இருக்கிறதை அவங்க என்ன பண்ணாங்க? அந்த உண்டியில போடும்போது ஆண்டவர் சொன்னாரா, அவன்கள்ல இவன் தான், இவள் தான் தன்னை தாழ்த்தினாள். அந்த இடத்துல பாருங்களேன் என்ன நடக்கிறது. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான், இவனே நீதிமான் என்று ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு. தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்புறமா ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன், ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் இவனும் தாழ்த்தப்படுவான். தாழ்த்தப்படுவான். பாத்தீங்களா? நீ உன்னை உயர்த்தி கொண்டு இருப்பாய் என்று சொன்னால் உன் பெருமைகள் உன் காரியங்களை நீ செஞ்சுன்னு இருந்தாக்கா உன்னை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? தாழ்த்துவாராம். அதனால தான் நாங்கள் பார்க்குறோம். கோந்தரா இல்லைங்க வசனம் ஏங்க இப்படியெல்லாம் சொல்லுது? உள்ளவனுக்கு தான் ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்னா வசதி வாய்ப்பு. அதனால தான் ஆமாங்க, அவன் பணக்காரனாக தான், அவன் அட்டோலியம் பண்ணுறான், அவ்வளோ பணம் சேர்ந்துனே இருக்குதுங்க. அப்படியா? அதல்ல, அது பிசாசு கொடுக்கிற காரியங்கள். தேவன் கொடுக்கிறது நித்திய வாழ்வு, நித்திய சமாதானம், தேவனுடைய மகிமை. அந்த இடத்துல நாங்கள் இந்த இடத்துல விளங்கி கொள்ள வேண்டும். தன்னை தாழ்த்துகிறவனை தான் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? வாசிமா. தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனை உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. தாழ்த்த தயாரா? இப்படிப்பட்ட ஜெபம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கு. நம்ம மனதின் பிள்ளை நாங்கள் தாழ்மையாய் நாங்கள் ஜெபம் பண்ணும்போது எங்கள் வாழ்க்கையில் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் நல்ல நீதிமான் இவனே என்று சொல்லி அந்த இடத்துல அந்த ஆண்டவர் சொல்கிறாரு. அவன் எதனா கேட்டானா, ஆண்டவரே என்ன நீதிமான் இப்படியெல்லாம் சொல்லுன்னு? இல்லவே இல்லை, ஆண்டவராய் அவர் பார்த்து சொன்னார். அப்படி போல் எங்கள் வாழ்க்கையில் இந்த தாழ்மை தாங்க. அதான் நான் சொன்னேன், உள்ளதில் செய்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. எனக்கு எல்லாம் நல்லாக்குது, குறையில நீ செய்யணும். உன் வாழ்க்கையில் போராட்டங்கள் நிந்தைகள் அது மத்தியில நீ நிரூபி. நீ அது மத்தியில செய்யா, எல்லாம் வச்சுக்கிட்டு நீ செய்யறது அது அல்ல. அது எல்லாராலும் செய்யும். உலகத்தான் கூட செஞ்சுன்னுக்கிறோம். 100 பேருக்கு அன்னதானம் போடுறேன், டெய்லி 500 பேருக்கு போடுறேன் இலவசமாய். பார்க்குறீங்களா இல்லைங்களா? உலகம் நடக்குதா இல்லையா? இல்லை. உன் வாழ்க்கையில குறையில நீ செய்யணும் ஆண்டவருக்காக. இதுதான் இயேசுக்காக எல்லாத்தையும் விட்டு வருவது, அவர் பின்னாலே சிலுவை சுமந்து செல்வது. இது செய்யறோமா? இல்ல கேள்விகளை எழுப்பி உயர்த்தி கொண்டு இருக்கிறீங்களா? தயவு செய்து கர்த்தர் அப்படியா நீ உயர்த்துவா என்று சொன்னால் தாழ்த்துவா, கர்த்தரை செய்வாராம். ஆனால் தாழ்த்துகிறவனை கர்த்தர் அவர் உயரத்துல வைப்பாராம். அடுத்ததாக இதோ இன்னொரு மனிதனை பார்ப்போம். ஆண்டவர் சொன்னாரு, என் முகத்தை நீ தேடப்பா. இதனால தான் தாவீது சொல்றாரு, கர்த்தரை எக்காலத்தில் நான் என்ன பண்ணுவேன்? ஸ்தோத்தரிப்பேன். எப்பொழுதும் எனக்கு முன்பாக ஆண்டவரை நான் வைத்திருக்கிறேன். அவர் சொல்றதுக்கு காரணம் என்ன? அவர் அறிந்திருந்தார் என் தேவன் எல்லாவற்றிலும் என்னை நடத்த. ஆகவே அவரை பார்த்தவர்கள் அவர்களுடைய முகங்கள் என்ன பண்ணதான்? பிரகாசம் அடைந்தது. அப்படி என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில இருள் விலகும், அவன் வாழ்க்கையில் இருக்கிற இதோ எல்லா தேவையில்லாத காரியங்கள் விலகும் என்று அந்த பகுதியில் பார்க்கிறோம். அப்படி போல இதோ புதிய ஏற்பாடுல ஒரு மனிதனை பார்க்கிறோம். இதோ அந்த இடத்துல இயேசுவை அவன் பார்க்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அவனுக்கு செல்வம் எல்லாம் இருந்தது. அதை வாசித்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த பகுதியில் பாருங்களேன், எடுத்து வாசிங்க, அது சொன்னாலே உங்களுக்கு தெரியும். லூக்கா 19வது அதிகாரத்தில் இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, டாக்ஸ் கலெக்டர்.
அப்போ அந்த மனிதன் பேர் வந்து என்னது? சக்கையு என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன். அவன் இயேசு கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை. அவன் செல்வம் எல்லாம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, அவன் எல்லா காரியங்களையும் அவன் வைத்து கொண்டு இருந்தவன். ஆனால் இப்போ என்ன நடக்கிறது? 3வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. என்ன சொல்லுகிறது? லூக்கா 19:3 வாசிக்கிறார்கள். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை அவரை தேடினான். பார்த்தீங்களா? இப்ப இதுல என்ன பார்க்கிறோம்? இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்க என்ன பண்ணானா? அவன் வகை தேடினான். வகை தேடினான். இயேசு எப்படிப்பட்டவர்? இன்றைக்கு எத்தனை பேருக்கு இந்த இயேசுவை இந்த உலகத்தில் சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. எத்தனை குடும்பத்தில் இந்த இயேசுவை அறிந்தும் அவரை நோக்கி பார்க்காமல் இன்றைக்கு தான் தோன்றித்தனமாய் தங்களுடைய இச்சைகளின்படி தங்களுடைய காரியங்களின்படி ஒன்று சொல்லட்டும், நீ பாவம் செய்தாலும் கூட ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லும் பொழுது உண்மையாய் நீ திரும்பும்போது மனம் ஆண்டவர் உன்னை மன்னித்து உன்னை மறுரூபமாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை தேடுவதை விட்டு இன்றைக்கு உலகத்தின் பின்னாலும் இதோ உலக காரியங்களை இது பின்னால ஓடிக்கொண்டு இருக்கிற உன் வாழ்க்கையில எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்? கர்த்தர் எப்படி உன் வாழ்வை இதோ ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும், செழிக்க முடியும், உன்னை பிரகாசிக்க முடியும்? ஆனால் அதான் பாருங்களேன், அந்த மனிதனுக்குள்ள ஒன்று மட்டும் உண்மைங்க. அந்த காரியங்கள் அவனுக்குள்ள வாட்டும் சில காரியங்கள் தேவனை விட்டு நாங்கள் தூரம் போகும் பொழுது தேவன் இல்லாமல் செய்கிற காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில சொல்றது போல ஃபத்திகை கொடுக்கும், தயார் பண்ணும். நான் பேசுற பிரெஞ்சு வந்து சிரிக்குது, ஒரு புள்ள சிரிக்குது. ஃபத்திகை கொண்டு வரும், உண்மை. ஆனால் அன்பான சகோதரிகளே, இதோ அந்த இடத்துல இயேசு எப்பேற்பட்டவரோ என்று சொல்லி என்ன பண்ணான்? அவரை பார்க்க வகை தேடினான். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை பார்க்க வேண்டும். ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்? என்னையும் சேர்த்து சொல்றேங்க, நல்லா இருக்கும்போது பாருங்களேன், ஓகே எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு சின்ன காரியங்கள் ஏதோ ஒரு காரியங்கள் வரும்போது உடனே என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே ஆண்டவரே. அப்போ தான் என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை தேட ஓடுவோம். உண்மைதானே? உண்மைதானே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை? இல்லை, எங்கள் வாழ்க்கையில் தாவீது சொல்றார், எப்பொழுதும் என்னை முன்பாக வைத்திருக்கிறேன், எப்பொழுதும். அதுபோல எங்கள் வாழ்க்கையில இதோ ஆண்டவரை நாங்கள் தேடுகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆதியாகமத்தில் பாருங்களேன், இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனை குறித்து நாங்கள் பார்ப்போம் என்ன நடக்கிறது. வாசிங்களேன் அந்த இடத்துல ஆதியாகமம் 32வது அதிகாரத்தில் இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். 30வது வசனத்தை வாசிக்கிறார்கள். ஆதியாகமம் 32ல் 30வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? என்னது? வாசிக்க கேட்போமா? இங்கே யாக்கோபு என்று சொல்லி ஒரு மனிதனை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். போன காரியத்தில் கூட நாங்கள் பார்த்தோம். இந்த யாக்கோபு என்று சொன்னாலே அவன் எப்பேற்பட்டவன் என்று சொல்லி இந்த வேதம் தெளிவாய் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அன்பான சகோதரிகளே, அவன் என்ன செய்தான்? அதுதான் வாசிக்கிறாங்க. வாசிங்கம்மா, வாசிங்க. முகமுகமாய் கண்டேன். இப்ப பாருங்களேன், யாக்கோபு என்ன சொல்றாரு? நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். பாருங்களேன் என்ன சொல்றேன்? ஆண்டவர் சொல்றாரு, என் முகத்தை தேடு. 2 நாளாகமத்தில் அதுதான் நான் வாசித்தோம், அப்படித்தானே? இதோ இந்த இடத்துல பார்க்குறோம், அங்கே சக்கையு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தேடினா அதுக்கு ஆண்டவர் பார்க்க போகிறோம் அவன் வாழ்க்கையில் என்ன செய்தார் என்று சொல்லி. இந்த யாக்கோபு கூட இது ஆண்டவரை யாரும் காண முடியாது, அப்பேற்பட்ட தேவன். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, யாக்கோபு அவன் நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், நான் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா.
அல்லேலூயா. முகமுகமாய் தேவனை அவன் கண்டான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அன்பான சகோதரி சகோதரிகளே, இன்றைக்கு நாங்கள் தேவனை முகமுகமாய் காண வேண்டும் என்று சொன்னால், இது தேவனோடு நாங்கள் கிட்டி சேர வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஆனால் உலகமோ அநேக காரியங்களோ எங்களை அதிலிருந்து பிரிக்கிறதை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. உலகம் எங்களை இழுக்கிறது. இது பவுல் என்ன சொல்றாரு பாருங்களேன். அப்போஸ்தலர் பணியில எடுத்து வாசியுங்கள் சீக்கிரமாய். 17வது அதிகாரத்தில் 27வது நீங்கள் வாசிக்கும் பொழுது வசனத்தை, அங்கே பவுல் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவரால் எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்களேன் என்ன சொல்றார் அந்த இடத்துல. கர்த்தராகிய தம்மை அவர்கள் என்னதான் தடவியாகிலும் கண்டுபிடிக்கட்டும், தடவியாகிலும் அவரை தேடட்டும், கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஒருவருக்கும் தேவன் என்னதான் தூரமானவர் அல்லவே. அவர் தூரமான தேவன் அல்லவே. அவரை தேடினால் கண்டடைவாய். கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான். அவர் சமீபமா இருக்கும்போது அவரை தேடும் பொழுது அவனை கண்டடைவான். இதோ இந்த இடத்துல தெளிவாய் அந்த இடத்துல சொல்லப்பட்ட தடவியாகிலும், அப்படின்னாக்கா எப்படியாகிலும் நான் சொல்ல முடியுங்க, நான் சொல்ல முடியும். எத்தனை பேர் வாஞ்சி இன்றைக்கு இத்தனை வாய்ப்புகள் குறித்தும் நிறைய பேர் ஆண்டு சமூகத்துக்கு வருவதற்கு அநேக காரணங்களை சொல்லிக்கொண்டு பின்மாற்றங்களில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் உண்மையில் அன்பானவர்களே, இதோ முடியாத நிலைமையில இருக்கிறாங்களே, அவங்களுடைய இயக்கங்கள் எப்படி இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஐயோ, நான் ஆண்டவர் சமூகத்துக்கு போனோமே, அந்த இடத்துல ஆண்டவரை சந்திக்கணுமே, ஆனால் இயலாமல் இருக்கிறது. அவர்களை கர்த்தர் கட்டாயம் கைவிட மாட்டார். தடவியாகிலும் அவரை தேட வேண்டுமா, அவர் முகத்தை காண வேண்டும். அவரை நாங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவர் நடத்த போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், இதோ இந்த இடத்துல முகத்தை தேடி. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, உன் பொல்லாத வழிகளை விட்டு நீ மனம் திரும்பு. இன்றைக்கு இந்த உலகம் பொல்லாங்குக்குள்ள இருக்கிறதை பார்க்கிறோம். உலகம் முழுவதுமாய் எல்லா தேசங்களிலும் பொல்லாங்கு நிறைந்திருக்கிறது. இதோ பாவம் மலிவாய் அப்படியாய் படர்ந்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் அவைகளிலிருந்து நாங்கள் விலகி நாங்கள் காத்துக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்வாராம். ஆனால் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களில் நான் அநேக உதாரணங்களை சொல்லலாம், அநேக பேரை நாங்கள் காட்டலாம். நாங்கள் பார்க்கலாம், அந்த லூக்காவில் அந்த மனிதன் வாழ்க்கையில் கூட என்ன நடந்தது பாருங்களேன். அந்த சக்கிய வாழ்க்கையில் கூட என்ன நடந்தது என்று சொல்லி 19 8வது வசனத்தை இப்ப வாசியுமா. அவன் முதலாவது ஆண்டவரை தேடின்னு சொன்ன அந்த வசனத்துக்கு நேராக அவன் ஆண்டவரை தேடினானா. ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாத வழிகளை விட்டுட்டு வாப்பா என்று சொல்றாரு. இவன் என்ன செய்தான் பாருங்களேன், வாசிங்க. சக்கையோ நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். பாருங்களேன், இப்ப இந்த இடத்துல இயேசு இது எதனாலும் சொன்னாரா? அவனை பற்றி சொன்னாரா? நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிற, நீ இப்படியெல்லாம் பொல்லாத காரியங்களை செய்திருக்கிற என்று எதனா சொன்னாரா? ஒன்றுமே இல்லை. ஆண்டவரை அவன் சந்தித்தான், தேவன் அந்த இடத்துல இருந்தார். இப்போ அவன் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான், அறிக்கை எடுக்கிறான். வாசிமா அந்த வசனத்தை மீண்டுமா. சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால். ஹலோ, இங்க என்ன சொல்லுகிறது தெரியுமா? அநியாயமா வாங்கினேன் என்று சொல்லல. அங்க என்ன எழுது, பைபிள் தெளிவா எழுதியிருக்கிறது, வாங்கினது உண்டானால். அப்ப என்ன சொல்றாரு? அல்லேலூயா. பாத்தீங்களா? அப்ப எங்கள் வாழ்க்கையில் அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஒருவேளை இன்றைக்கு
நாங்கள் மறந்து போயிருக்கலாம். ஆண்டவரே இது எனக்கு மன்னிங்க என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சக்கைய வாழ்க்கையை ஆண்டவர் தலைக்கீழாய் மாற்றினதை பார்க்க முடியும். அதை நாங்கள் பார்க்க போகிறோம் அடுத்தது. ஆகவே இது போலவே இந்த யாக்கோபு என்ன செய்தார் பாருங்களேன். அதே 32வது அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் பாருங்களேன், இங்கே பாருங்களேன் என்ன செய்கிறார் அவரு. 24 ஒரு சில வசனங்களை வாசிக்கிறாங்க. 24, 25 வரைக்கும் வாசிமா சீக்கிரமா. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். சரி. அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. சரி. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். பாருங்களேன் இந்த இடத்துல அப்ப கடவுள் இப்ப ஒருத்தங்க கடவுள் சந்தித்துட்டாரு. இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவன் கேட்கறது உடனே செய்ய முடியுமா, செய்ய முடியாதா? உடனே செய்வாரா, செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். செய்வாரா இல்லைங்களா? அப்போ அவர் தானே கேட்குறாரு, உனக்கு நான் என்ன செய்யட்டும்? ஆண்டவர் கட்டாயம் செய்வார். ஆனால் இங்கே என்ன எழுதுகிறது, ரா முழுதும் அவன் என்ன பண்ணானா, போராடி நின்றானாம். ஆண்டவர்கிட்ட அவன் போராடுறான். அவன் போராட காரணம் என்ன? அப்போ அவனுக்குள்ள அநேக பொல்லாத காரியம் என்னது இருந்திருக்கிறது. அவைகள் எல்லாம் போராட்டத்துக்குள்ள அந்த இடத்துல கொண்டு வந்து, இதுக்கு முன்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் என்னென்னலாம் பொல்லாத காரியங்களை செய்தார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கு தெரியும். அவர் என்ன பண்ணாரு, அப்பாவையே ஏமாத்தினவர், மாமனாரே என்ன பண்ணாரு, ஏமாத்தினவர், எத்தனை தானே அவர் யாக்கோபு. அப்ப இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களை செய்த அந்த மனிதன் வாழ்க்கையில தேவன் இடைப்பட்டாராம். அதுதாங்க மேன்மை. ஆண்டவர் இடைப்பட்டார். ஆண்டவர் அவனோடு இதோ அந்த இடத்துல இடைப்பட்டதை பார்க்கிறோம். ஆண்டவரே சொல்றாரு, அவன் போராடி இதோ அந்த இடத்துல அவன் ஜெயித்தான் என்று சொல்லப்படுகிறோம். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விட்டேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அப்போ அந்த இடத்துல அவரை பார்த்து கேட்கிறாரு, அவர் உன் பேர் என்ன என்று ஆண்டவர் கேட்கிறாரு. அவன் சொல்றான், என் ஆக்கி யாக்கோபு என்று சொல்லி. ஆண்டவர் அந்த இடத்துல இது கேட்க காரணம் என்ன? அவன் வாழ்க்கையில இந்த பேரை மாத்திட்டாக்கா இதெல்லாம் இல்லைங்க, அவன் வாழ்க்கையில் இருக்கிற பழைய பொல்லாத காரியங்கள் விலக வேண்டும். அதனால தான் அந்த பழையதை எடுத்து புதிதாக இஸ்ரேல் என்று சொல்லி அவன் என்ன பண்றாரு, அவனை மாற்றுகிறதை பார்க்கிறோம். உன்னையும் என்னையும் அப்படித்தான். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவருக்குள்ளே வருவதற்கு முன்பாக பாவத்திலும் சேற்றிலும் இருந்தோம். எங்கள் வாழ்வை மாற்றி ஆண்டவர் இன்றைக்கு அவருக்கு சாட்சியாக வைத்திருக்கிறார். அது எத்தனை பெரிய மேன்மையான காரியம் யோசித்து பாருங்கள் அன்பான தேண்ட பிள்ளைகளே. இதோ இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் அவனை கர்த்தர் போராடி அவன் மேற்கொண்டான் என்று சொல்லி அந்த 28வது வசனத்தில் நாங்கள் பார்க்க முடியும். அப்போ தேவன் இடத்துல நாங்கள் சில காரியங்களுக்கு நாங்கள் போராடி ஜெபிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. காரணம் என்ன? நாங்கள் எளிமையாக அநேக பாவங்களை ரொம்ப ஈஸியாக நாங்கள் செஞ்சிட்டோம். ஆனால் அந்த பாவம் போகணும் என்று சொன்னால் விலக்கரியம் கொடுக்கணும். அதுதான் என்னது, நாங்கள் ஜெபிப்பது. ஆண்டவர் பாதத்தில், ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே என்னை மறுரூபமாக்கும் அப்பா, நான் அறிந்தும் ஆண்டவர் செய்தேன், அறியாமல் செய்தேன், என்னை மன்னியும் என்று சொல்லி நாங்கள் சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது அவன் மேற்கொண்டான் யாக்கோபு. உன்னையும் அப்படியாய் ஆண்டவர் மேற்கொள்ள ஆண்டவர் உன்னை இதோ இன்றைக்கு கிருபை செய்வ உன்னை உயர்த்த ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே அன்பானவர்களே, அவன் பொல்லாத வழிகளை விட்டு அவன் மனம் திரும்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே கடைசியாக இதோ உனக்கு நான் சேமத்தை தருவேன். ஆண்டவர் உன்னை சேமத்தை என்பது தேசத்துக்கு மாத்திரமல்ல, அந்த நாளாகமத்தில் பார்க்கிறோம். இதோ உன் குடும்பத்தில், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில், உன் சமுதாயத்தில் எல்லா பகுதியிலும் நீ கர்த்தரை அண்டிக் கொண்டு இது ஆண்டவர் சொன்ன அந்த காரியங்களை படிப்படியாக நீ செய்வாய் என்று சொன்னால், தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவர் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு நீ ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் இதோ சித்தமுள்ளவராக இருக்கிறார். உன்னை மேன்மையாய் வைக்க தேவன் கிருபையாய் வைக்க ஆண்டவர் உங்களை இதோ ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் பார்க்கிறோம். லூக்கா 9 பாருங்களேன், அந்த பகுதியில் 9:9 மன்னிக்கணும்
19:9 பாருங்களேன். இப்போ என்ன சொல்லப்படுகிறது? இது அவன் சொன்னான், நான் யாரிடத்துல ஆகிலும் நான் அப்படியே அநியாயமாய் வாங்கினது உண்டானால் ஆண்டவரே, நாளத்தனையாய் நான் என்ன தரேன், நான் கொடுத்துட்றேன். அப்போ அந்த பொல்லாத காரியங்கள் அவன் வாழ்க்கையில நீங்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாசிங்க. இயேசு இப்போ அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இவனோ ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே. அல்லேலூயா. சொல்லுவோமா? யாருக்கெல்லாம் ஆண்டவர் குரல் கொடுத்துக்கிறார் அவங்களாம் சொல்லுங்க. அல்லேலூயா. 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 அந்த ஒரு மகன் தான் கரங்களை தூக்கி தூக்கி சொல்லுது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. அன்பான தேண்ட பிள்ளைகளே, தன்னை தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்துவாராம். ஆகவே இது அந்த சக்கையின் வாழ்க்கையில ஆண்டவர் இடைப்பட்டு அவன் தேடினான், அவன் ஆண்டவர் பிடிக்காததை விட்டான், அவனுக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். ஆண்டு சொல்றார், இவனும் ஆபிரகாமின் குமாரன் அல்லவா என்று சொல்லி. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில் சில தடைகள் இருக்கிறோம் என்று சொன்னால் அதை நாங்கள் சரி பண்ணும்போது எங்கள் வாழ்வையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறதை பார்க்க முடியும். ஆகவே அன்பான சகோதரி சகோதரிகளே, இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், நாங்கள் யாக்கோபு அந்த 32 வாசித்தோம் இல்லையா? யாக்கோபை பற்றி 29 வாசிமா, 32 29 வாசிங்க. இப்போ இங்க என்ன நடக்கிறது பாருங்களேன். அந்த இடத்துல என்ன சொல்றாரு ஆண்டவர்? அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அவனை அங்கே ஆசீர்வதித்தாராம். அல்லேலூயா. அவனை அங்கே ஆசீர்வதித்தாராம். யாக்கோபின் எல்லா காரியத்தை என்ன பண்ணாராம்? ஆண்டவர் மன்னித்து விட்டார். அதுதான் பொருள். அவனை இஸ்ரேலாய் மாற்றி விட்டார். யாக்கோபு இல்லை இனி. ஆகவே அன்பான சகோதரி சகோதரிகளே, நிறைய நேரத்தில் பாருங்களேன், அந்த காரியங்களை பார்க்குறோம். ஒருத்தர் ஞானஸ்தானம் புதுதாக எடுக்கும் பொழுது அவர் பேர் அதுதான் இருக்கும், பதிவில் கூட இருக்கலாம். ஆனால் அன்பான சகோதரி சகோதரிகளே, ஒரு புது பேர் கொடுக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? ஏன்? அவன் வாழ்க்கை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? மாற்றிட்டார். ரட்சிப்புகளை கொண்டு வந்து விட்டார். ஆகவே இனி அப்படியாக நாங்கள் பழியதில் இருக்கக்கூடாது. அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று தெளிவாய் சொல்லப்படுகிறது. யாருக்கு? எத்தனா இருந்த ஏமாத்துக்காரனா இருந்தவனை கர்த்தர் மன்னித்து ஆண்டவரோடு போராடி அவன் ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். இதை நாங்கள் இந்த வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம் இன்றைக்கு. ஆகவே எங்கள் வாழ்வை ஆண்டவர் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, கடைசியாக அந்த நாளாகமத்தில் 15 20 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாராம் பாருங்களேன். இந்த இடத்துல பாருங்களேன், வாசிங்க 7 15 வாசிக்கிறாங்க. இப்போ நாங்கள் 14 பார்த்தோம், உன் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லிட்டு. இப்போ 15 வாசிமா 20 வரைக்கும் செய்யப்படும் ஜெபத்திற்கு. அப்போ இந்த ஸ்தலத்திலே இவர்கள் தாழ்த்தி இப்படி எல்லாம் இருக்கும்போது அவர்களுடைய ஜெபத்தை நான் கேட்டு, வாசிங்க, என் கண்களை நான் திறந்து வைப்பேன், என் செவிகளை நான் கவனிக்கிறவளா இருக்கும், என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும். இது பழைய ஏற்பாடுல ஆண்டவர் சொன்னாரு. புதிய ஏற்பாடுல நீயும் நானும் தான் ஆலயமா இருக்கிறோம். உன்னை என்னை பார்த்து தான் சொல்றாரு. வாசிமா, இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும். பார்த்தீர்களா? எங்களால பரிசுத்த பண்ண முடியாது. யாராலும் கர்த்தர் தான் எங்களை என்ன பண்ண முடியும்? பரிசுத்த பண்ண முடியும். ஆனால் நாங்க ஒப்பு கொடுக்கணும், நாங்கள் விட்டு கொடுக்கணும். ரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது எங்களை பரிசுத்தப்படுத்தி. வாசிமா, என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும், என்னாலும் இங்க இருக்கும். வாசிங்க, உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல. ஹலோ, இங்க பாருங்களேன், இந்த இடத்துல அவங்க அப்பாவை சொல்றாரு, சாலமோனுக்கு பத்தி சொல்றாரு. உங்க அப்பா அவன் எப்படி நடந்துக்கணும், இது போல நாங்கள் சாட்சி பெறணுங்க, இது போல பார்க்கணும். இன்னைக்கு பார்க்குறோம் சிறு பிள்ளைங்க. அப்போ அந்த பிள்ளைங்க ஒரு சில காரியங்களை பேசும்போது நான் பார்க்குறேன், அந்த பிள்ளை ஒன்று பார்க்குறேன். அது சுத்த தமிழில் நன்றிங்க ஐயா, நீங்கள் கொடுத்தது சாக்லேட்டுக்கு நன்றி என்னெல்லாம். இது எங்கேன்னு வருதுன்னு பார்த்தா அவங்க தாத்தா அப்படியெல்லாம் என்னது அவர் பேசுகிறாரு. நான் பார்க்குறேன்.
அப்போ அதுதான் எங்கள் வாழ்க்கையில முன்மாதிரியா இருக்க வேண்டும். வாசிங்க, உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து என் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்வாயானால் அப்பொழுது இஸ்ரவேலை அரசாளும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று நான் உன் தகப்பனாகிய தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினபடியே உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தையும் நிலைக்க பண்ணுவேன். பாருங்களேன், ஆண்டவர் இங்க ஒரு கண்டிஷன். அதான் நான் சொல்றேன், கிருபை பிரசங்கம் பண்ணாலும் பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் அதை நிரூபிக்கிறது, அதை உறுதிப்படுத்துறது எங்க? தேவன் தான் முடிவு பண்ணும். ஆண்டவர் அங்க முதலே சொல்லிடுறாரு, நீ இப்படி எல்லாம் இருந்தாதான், உங்க அப்பா எங்க உண்மையாக இருந்தான் அது போல நீ இருந்தாதான் உன்னை என்ன பண்ணுவேன், நான் ஆசீர்வதிப்பேன். இப்பதாங்க இது பாருங்களேன் என்ன சொல்றாரு. அடுத்தது, நான் நிலைக்க பண்ணுவேன் உன் சிங்காசனத்தை, உன் ராஜ்யத்தை. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்புறமா என்ன சொல்றாரு, நீங்கள் வழி விலகி நான் உங்கள் முன்வைத்த என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் விட்டு போய் வேற தேவர்களை சேவித்து. ஹலோ, அந்த பரிதாபம். தேவனை அறிந்து இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? இன்றைக்கு ஆவிக்குரிய காரியத்துல ஒரு காரியம் வந்திருக்கிறது. என்னன்னு பார்த்தாக்கா, அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, அதை கம்பேர் பண்ணி அந்த ஜோமனான அந்த பரிசேன் சதிசு அப்போ பார்க்குறோம் அந்த இடத்துல. அப்போ அது போல இன்னைக்கு சொல்லிக்கொண்டு தங்களை அவங்க அப்படியே ஆறுதல் படுத்திக் கொள்றாங்க. இல்லை, பைபிள் தெளிவாக சொல்லுதுங்க. என்ன சொல்லுகிறது? வாசிங்க, நீங்கள் வேறு தேவர்களை சேவித்து அவர்களை நீ பணிந்து கொண்டால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு ஒரே தேவன் மாத்திரம் இருக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தர் மாத்திரம் தான் தேவன், அவர் எல்லாமல் வேற தேவன் இல்லவே இல்லை. நீங்கள் சங்கீதம் 115 வாசித்து பாருங்க வீட்டில் போய். அங்கே இது அந்நிய தேவன்களை நாடி தேடுகிறவர்களுக்கு வேதனை உண்டாகுமாம். இதோ ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட வேதனைகள் எங்கள் வாழ்க்கையில இருந்தது, அதிலிருந்து தான் விடுவித்தார் ஆண்டவர், எங்களை மீட்டாரமான தேண்ட பிள்ளைகளே. எத்தனை மேன்மையான காரியம் ஆண்டவர் இங்க தெளிவா சொல்றாரு. நீ அப்படி செய்யக்கூடாது, செய்வீர்கள் ஆனால் நான் அவர்களுக்கு கொடுத்த என் தேசத்தில் இருந்து அவர்களை பிடுங்கி. ஆண்டவர் கொடுத்த அந்த தேசத்தை இப்ப என்ன பண்றாராம், அவங்க கிட்ட இருந்து பிடுங்கிட்டு வரான். விளங்கிட்டா? பிடுங்கிட்டு வரான். பிடுங்கிட்டு என் நாமத்திற்கென்று நான் பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயத்தை, என் நாமத்துக்கென்று நான் பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயத்தில் என் சமூகத்தினின்று தள்ளி விடுவாராம். தள்ளிட்டு எல்லா ஜனசதலங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் வைப்பேன். அதான் சொல்லுவாங்க பாருங்க, நூலை போல சேலை, தாயை போல ஃபுல்ல. பழமொழிங்க நிறைய சொல்றேன் இல்லையா, அது மாதிரி பழமொழி போல வைப்பாராம். தயவு செய்து எனக்கு அன்பான சகோதரிகளே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் அப்போ இந்த இடத்துல நாங்கள் அப்படியாய் செய்யாதபடிக்கு தாவீது செய்தது போல நீ நடப்பாய் என்று சொன்னால், சாலமோன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னது, உனக்கு சேமத்தை தருவேன். அந்த வசனத்தை வாசிமா. கடைசியாக அந்த இடத்துல என் நாமம் தரிக்கப்பட்ட நாளாகமத்தில் பாருங்களேன், 2 நாளாகமத்தும் 7:17 வாசிக்கிறாங்க. ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க, எடுத்து வாசிங்க. 2 நாளாகமம் 7:14 வாசிக்கிறார்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு. அப்பதான் கேட்பாராம். இல்லைன்னா முதல்ல சொல்லிட்டாரு, அந்த இடத்துல பார்த்தோம். நீ கேட்கலனாக்கா அது நான் செய்ய மாட்டேன், அவர்கள் பாவத்தை மன்னித்து. அப்ப நீ செய்வான்னு சொன்னா உனக்கு மன்னிச்சிடுவேன், அவர்கள் தேசத்துக்கு நான் சேமத்தை தருவேன். இப்போ ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. இயேசு தன் தாழ்மைக்கு எவ்வளவு அவர் முன்மாதிரியாக இருந்தார் என்று சொல்லி யோவான் 13வது அதிகாரத்தை எடுத்து ஒரே ஒரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம். அந்த இடத்துல ஆண்டவர் பாருங்களேன் என்ன சொல்லுகிறார் பாருங்களேன். 3:4 வாசிங்க, என்ன நடக்கிறது அந்த இடத்துல. யோவான் 13வது அதிகாரத்தில் 3:4 வாசிக்கிறார்கள். நாங்கள் அதுதான் சொன்னேன் நான், இதுக்கு மிக ஆதாரமாக இருக்கிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். 3:4 வாசிக்கும் பொழுது என்ன நடக்கிறது அங்கே வாசிங்க. யோவான்
147வது பக்கத்தில் இருக்கிறது. 13வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தை வாசிக்கிறார்கள். கேட்குமா? கேட்கும். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்தில் வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல தெளிவாய் சொல்லுது. அவர் இப்போ தன்னை தாழ்த்தியதுனால தேவன் எல்லாவற்றையும் அவருக்கு என்ன பண்ணிட்டாராம்? கொடுத்துட்டாராம். இப்போ அவர் என்ன செய்யறாரு? அவர் அறிந்து, இப்ப வாசிங்க 4வது வசனம். போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையில் துடைக்கவும் தொடங்கினார். ஹலோ, இயேசு இது ஏங்க செய்யணும்? என்ன ஒரு தாழ்மைங்க ஆண்டவரிடத்துல, என்ன ஒரு தாழ்மை! இயேசு அதை செய்து காட்டினாருங்க. அப்போ அந்த இடத்துல இதான் நான் பார்க்குறோம். பேதுரு இங்கேயும் முந்தி கொள்றாரு. ஐயோ, இந்த அவர் நினைச்சிருப்பாரு செம்பட அவன் கால் எப்படி இருந்திருக்கும், மீன் பிடிக்கிறவன். ஐயோ, இதெல்லாம் கர்த்தர் தொடலாமா? பரிசுத்த தேவன். வேண்டாம் ஆண்டவரை. இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படியாக கழுவப்படலனாக்கா என்னிலே பங்கு இல்லை என்று சொல்லி அவர் சொல்றான். இல்லை ஆண்டவரை, என்னை முழுவதுமா கழுவு. அப்பயும் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, உன்னை ஏற்கனவே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? கழுவப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவர் பிள்ளைனா, ஆமா நாங்கள் ஆண்டவர் பிள்ளைகள். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை இன்னைக்கு என்ன பண்ணோம்? நாங்கள் மாற்றிக்கொண்டு நாங்கள் தாழ்த்தும் பொழுது கர்த்தர் என்ன சொல்றாரு? எங்கள் வாழ்க்கையில எங்களை உயர்த்துவாராம். ஆகவே அதுல 14, 15 வாசிக்கும் பொழுது என்ன சொல்றாரு பாருங்களா? ஆண்டவர் 14:15 அதுல, ஆண்டவரும் போதகரமாகிய நானே உங்கள் கால்களை கழுவுவதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய ஒரு கால்களை ஒருவர் கழுவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்கள் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் பேட்டர்ன் வச்சுட்டு போனார், மாதிரி. ஆகவே இந்த இடத்துல அன்பான சகோதரர்களே, தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வில்லியம் கேரி என்று சொல்லி ஒரு மிஷனரி இருந்தார். அநேக ஆண்டுக்கு முன்பாக இந்தியாவில் அவர் வெளி தேசத்திலிருந்து, லண்டன் தேசத்திலிருந்து இந்தியாவில் மிஷனரி பணி செய்யும்படியாய் அவர் இயேசுவை அந்த காலகட்டத்தில் அவர் இதோ பறைசாட்டினாராம். மாத்திரமல்ல, பிரசங்கம் பண்ணுறது மாத்திரமல்ல, அநேக அந்த இடத்துல இருந்த இது குருட்டாட்டமான காரியங்கள் தேசத்தில், அந்த காரியங்கள் எல்லாம் அவர் சீர்படுத்தி அநேக பொதுநல காரியங்களை அவர் செய்தாராம் அந்த அந்த பட்டணத்தில், இந்திய தேசத்தில். அப்போ அப்படியா செய்யும் பொழுது இதை எல்லாரும் பார்த்து வியந்து போனார்களாம். அப்படியாக எப்படி இவர் இதை செய்கிறார்? அது ஒன்று தான், இயேசுவின் நிமித்தம் இயேசுவை பறைசாற்றினாராம். இது ஆண்டவர் சொன்னார, நீங்கள் முன்மாதிரியை காட்டுங்கள் என்று சொல்லி, அது போல அவரை அப்படியாக ஆண்டவரை அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்தினாராம். இது அந்த ராஜ்யத்தில், இது இந்திய தேசத்தில் நடந்த உண்மையான காரியம். அவரை பார்த்தார்களாம். பார்த்துட்டு உடனே அவருக்காக ஒரு விழா கொண்டாடுவோம். இப்பேற்பட்ட ஒரு நல்ல காரியங்களை ஏதோ அவர் எந்த தேசத்தில் விட்டு இந்த தேசத்துக்கு இந்த கஷ்டத்தில் ஏன் இப்படியெல்லாம் செய்யணும், ஏன் இந்த காரியங்களை அவர் செய்கிறார்? இயேசுக்காக. ஆகவே இவரை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை உருவாக்கினார்களாம். எல்லாம் வந்தார்களாம். அநேக காரியங்களை பேசினார்களாம். எல்லா காரியங்களை பேசிக்கொண்டு இருக்கும்போது இவரை குறித்து, அந்த காரியங்களை குறித்து அநேகர் பேசிட்டு அதில் ஒருத்தர் உட்காந்து இருந்தாராம். இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு சகோதரன் அதில் உட்காந்து இருந்தாராம். அப்போ இந்த மனிதனை இப்படியா புகழ்ந்து பேசி கொண்டு இருக்கிறாங்களே, இவனை எப்படின்னா மட்டை தட்டணும், இவனை தாழ்த்தணும் என்று சொல்லி அந்த மனிதன் பேச அழைத்தார்களாம். அவரும் வந்தாராம். அவரும் பேச ஆரம்பிச்சாராம். எல்லாம் நல்லது, நீங்கள் இதெல்லாம் சொல்றீங்க, அவர் இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு, இந்த உதவி செய்தார், இதெல்லாம் இயேசுவை சொன்னார், இதெல்லாம் நல்லது. அவர் யார் தெரியுமா என்று சொல்லி இப்போதான் அவர் சொன்னாராம், இவர் ஒரு ஷூ மேக்கருங்க, சப்பல் இது பண்றவரு அப்படி என்று சொல்லி அவரை இழிவுபடுத்தி சொன்னாராம். அவர் அப்படியா நினைச்சு கொண்டு சொன்னாராம், சப்பல் அப்படியாக அவனை தாழ்த்தும்படி அதை சொன்னாராம். சொல்லிட்டு எல்லாரும் அப்படி கேட்டுக்கொண்டு இப்போ முடிஞ்சிட்டு இவர் வில்லியம் அந்த கேரி போனாராம் அந்த இடத்துல.
இப்போ அவர் பேச போகும்போது அவர் சொன்னாரா, என் நண்பர் இந்த இடத்துல சொன்னது எல்லாம் நல்லது, ஆனால் ஒரு காரியத்தை நான் திருத்துகிறேன், அது உண்மை அல்ல. நான் ஷூர் மேக்கர் அல்ல, நான் கிழிந்த செப்பல்களை தைக்கிறவனாக இருந்தேன் என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்தினாராம். அந்த இடத்துல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அவன் சொன்னானா, நான் ஷூ மேக்கர், ஃபேக்ட்ரி வச்சேன்னு இல்லை, நான் கிழிஞ்ச செப்பலை தைக்கிறவனாக இருந்தேன். அவனைத்தான் ஆண்டவர் உயர்த்தி என்ன நடந்தது தெரியுமா? இந்த தேசத்தில் ஸ்டாம்பில் அவர் படத்தை வரும்படியாய் ஆண்டவர் செய்து விட்டாராம். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. தாழ்த்துகிறவனை தான் உயர்த்துவார். வேண்டாத காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவரே சொல்லிட்டாரு, நீ அப்படி இல்லைனாக்கா நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி எல்லாரும் எழுந்து நிற்போமா? இன்றைக்கு தன்னை தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்துவாராம். அந்த வில்லியம் கேரி அவர் வாழ்க்கையில் தன்னை தாழ்த்தி கொண்டானா அந்த நண்பனுக்கு சொன்னாராம், இல்லையா, நான் அப்பேற்பட்டவன் கூட அல்ல, நான் ஏழ்மையானவன், நான் இப்படியாக இருக்கிற என்னை நான் தாழ்த்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர் உயர்த்தி வைத்தாராம். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவருக்கு எங்களை தாழ்த்துவோமா? அவர் முகத்தை தேடுவோமா? எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புவோமா? ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே ஒரு விசை கூட ஆண்டவரே, அப்பா என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தயவு செய்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? அப்பொழுது தான் தேசத்தில் சேமத்தை, உன் குடும்பத்தில், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வழிகளிலும் ஆண்டவர் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இதோ சக்கையை ஆண்டவர் அப்படியாக ரட்சிப்பை தந்த தேவன், இதோ யாக்கோபை ஆசீர்வதித்து ஆண்டவர் மேன்மைப்படுத்தின கர்த்தர் உன்னையும் உன் குடும்பங்கள் நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன், ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன், ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? இதோ இந்த நாளில் ஆண்டவரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ, உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு சொல்லுவோம். வழிகளை விட்டு நீ என்னை நோக்கி ஜெபம் பண்ணுவாய் என்று சொன்னால் நான் அதை கேட்டு உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு சேமத்தை வர பண்ணுவேன் என்று சொன்னீரே. அதுக்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னித்து மறுரூபமாக்கும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறமைக்காக நன்றி. கேட்ட, பார்த்த, வந்த, ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் எங்களை தாழ்த்துகிறோம், நம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் நமது கிருபைகளை பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.